ஓகேவா? சோ ஒரு நீரியல் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணாம பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ இது நான் பர்சனலா பயன்படுத்துற ஸ்ரீ சக்கரம். ஆக்சுவலி இது மகாமேருன்னு சொல்றோம். ஓகேவா? ஸ்ரீ சக்கரம் புரியும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இதுக்கு வைக்கக்கூடிய திசைகள் இருக்கு. ஓகேங்களா? இப்படி இந்த திசையில தான் வைக்கணும் அப்படிலாம் இருக்கு. ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது இது. அதே மாதிரி இந்த ஸ்ரீசக்கரத்துக்கான ஒரு இது என்னன்னா, இது வரும்போது ஸ்பீட் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி அன்னைக்கு நீங்க கோபத்துக்கு வந்துருந்தீங்க இல்லையா? அன்னைக்கு நாங்க பண்ணும்போது எல்லாரும் வேற வேற கொண்டு வந்தாங்க. ஸ்வீட் வாங்கிட்டு வந்து யார்ட்டையுமே சொல்லலை. நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். நீங்க ஸ்வீட் வாங்கிட்டு வாங்க யார்ட்டையுமே சொல்லலை. ஆனா இந்த டெய்ரி மில்க் ஒரு பாக்கெட் நிறைய வந்துச்சு. இதெல்லாம் எங்களுக்கான மார்க். எங்க போடுவாரு. சரி உங்க நாள் வைக்கும் போது ஸ்வீட் வந்திருக்கு ஒரு மார்க். 35 மார்க் எடுக்கணும் ஹாஸ்பிட்டல். சரியா? சோ இந்த மாதிரி ஒரு சில நீதிகள் இருக்கு. கிழக்கு வந்தீங்க. ஓகேவா? சோ இதுதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெளியில இருக்கக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல கீழே வந்து இப்படி 3 பீடங்கள் இருக்காது. பாத்தீங்கன்னா 3 ஸ்டெப் இருக்கு. 3 ஸ்டெப் இருக்குங்களா? இந்த 3 ஸ்டெப் வந்து வெளியில இருக்க பெரும்பாலான கோவில்கள்ல கூட இந்த 3 ஸ்டெப் வைக்கிறது. அந்த உட்டுடைய பெயிண்ட் ஸ்டெப் சொல்றீங்க சார்? இது உட்டு கிடையாது. உட்டுக்கு இது வந்து ஆக்சுவலி அந்த எந்திரம் சரிங்களா? 3 ஸ்டெப் தெரியுங்களா? 3 ஸ்டெப் அப்படிங்கிறது பெரும்பாலான கோவில்கள்ல வைக்கிறது. ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அது என்னன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. சோ ப்ராப்பரான ஒரு இது வந்து நீங்க வந்து ஸ்ரீ சக்கரமாக வாங்கி நீங்க பூஜை செய்யலாம். இல்ல இந்த மாதிரி ஒரு மகாமேரு வாங்கி பூஜை செய்யலாம். இந்த மகாமேருவை நீங்க வந்து செஞ்சுட்டு பூஜை செய்துட்டு உங்க குழந்தைகளிடம் கொண்டு போனீங்க அப்படின்னா, அதாவது இப்ப நாங்க பூஜை பண்றேன், பண்ணிட்டு என் பையன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. என் பையன்டையோ பொண்ணுடையோ யார்கிட்டயோ கொடுக்குறேன். அவங்க ஜாதகத்துக்கு அப்பாற்பட்டு அவங்க ஜாதகம் வேலை செய்யாது. ஒரு ஜாதகம் அப்பாற்பட்டு சொல்லுவாங்க இல்லையா, தெய்வ விக்னர்களுக்கு வந்து ஜாதகம் வேலை செய்யாது சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படியா இருக்காங்க? அப்படியே இருக்காங்க. எல்லாரும் கேட்பாங்க, சார் உங்க ஜாதகம் நீ பார்த்ததே இல்லையா சார்? என் ஜாதகம் நான் பார்க்கணும். எனக்கு தேவைன்னா அந்த தேவைக்கான இது கிடைக்குது. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி என் ஒய்ஃப்ட சொன்னேன், 7 வருஷம் நம்ம கஷ்டப்படுவோம். 7 வருஷம் நம்ம கஷ்டப்படுவோம். கல்யாணம் ஆகி 7 வருஷம் தான் கஷ்டப்படுவோம். ஆனா நாங்க 5 வருஷம் தான் கஷ்டப்படுவோம். கடைசி 2 வருஷம் எனக்கு அம்மா இருக்காங்க. புரியுதுங்களா? ஏன்னா அவளுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரியும் அவள் கேஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? கேஸ் ஸ்டார்ட் ஆச்சுனாலே அவங்க வீட்டுல வந்து ஃபேமிலி நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். நமக்கு இப்ப கல்யாணம் ஆகும், முதல்ல இந்த குழந்தை பிறக்கும், 2வது இந்த குழந்தை பிறக்கும். நம்ம இப்போ இந்த டயத்துல இவ்வளவு கஷ்டப்படுவோம், இந்த டயத்துல இவ்வளவு கஷ்டப்படுவோம், எல்லாம் சொல்லி தந்துருக்கோம். அனுபவிச்சோம். ஆனா இன்னைக்கு எங்க அம்மா உள்ள எல்லாமே ஜாதகம் அப்படிங்கிறது எனக்கு வேலை செய்யாம போயிடுச்சு. அதே போல ஸ்ரீசக்கரம் இது வந்து எப்படி அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு முறை இதெல்லாம் சித்தி பண்ணி நீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுத்து அவங்களும் இதை பூஜை பண்ணிடுறாங்க. இந்த பூஜை அப்படிங்கிறது வெறும் 20 பூஜை டெய்லி பண்ணணும். பண்ண முடியும். வெள்ளிக்கிழமை காலையில வெள்ளிக்கிழமை காலையில. அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் பௌர்ணமி பண்ணிக்கிறத பௌர்ணமி பண்ணுவேன் அப்படிப்பாங்க. சரிங்களா? சோ எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம்? மீண்டும் மறுபடியும் நான் சொல்றேன், பயிற்சியற்ற நிலையை சொல்றது. ஒருத்தர் நீங்க சித்தி ஆயிடுச்சு உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னைக்கு தேவை எனக்கு பூஜை பண்ணுங்க. நீங்க இதை பயன்படுத்தி உங்களுடைய குழந்தைகளை கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களோட ஜாதகமே வேலை செய்யாது.
உங்க குழந்தைகளுக்கு இந்த ஸ்ரீசக்கரம் போகுது அப்படின்னா ராஜா மாதிரி சரிங்களா, ராஜா மாதிரி வருவாங்க. எந்த பேப்பர்ல வேணும் 120 நாள் பர்ஃபெக்டா நீங்க இந்த பூஜைய சிரத்தையோட பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஜாதகங்கள் வேலை செய்யாது. ஏன் வேலை செய்யாது அப்படின்னா, நவ கிரகங்களுக்கு உங்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு எந்த அதிகாரம் இருக்குங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு முதல்ல சொன்னதுதான், ஜட்ஜி தெரியும் உங்களுக்கு, சரியா? போலீஸ் கைது பண்ண கைது பண்ணாங்க. ஜட்ஜினே எழுதி ஒரு போர்டு போட்டு கோயம்புத்தூர் மேஜிஸ்ட்ரேட் போட்டு போறீங்க, ஏதாவது ஒரு போலீஸ் நிப்பாட்டுவானா? லைசன்ஸ் போட்டிருக்கீங்களா, சீட் பெல்ட் போட்டிருக்கீங்களா, ஏதாவது கேட்பானா? நவகிரகங்கள் ஆர்டரை ஃபாலோ பண்ணுவாங்க. நவகிரகங்கள் ஆர்டர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்க ஏமாற்ற முடியாது. ஆனா அதை தாண்டிய ஒரு சக்தி உங்களிடம் இருக்கும் பொழுது அந்த நவகிரகங்கள் வேலை செய்யும். ஆனா நீங்க தவறான வழியில நீங்க செயல்படும் பொழுது அந்த ஜட்ஜுக்குள்ள இதுதான் சொன்னேன் முதல்ல, நண்பர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தண்டிக்க மாட்டாங்க. நண்பர்கள் உங்களுக்கு தண்டிக்க மாட்டாங்க. ஆமாவா இல்லையா? நீ பண்ணினா வந்து கல்ல ஒண்ணு அடிக்கிறீங்க அப்படின்னா நான் பெரிய கலத்தி கட்டிருப்பேன். நண்பர்கள் அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா அவங்க கூட உங்க அக்காவே இருக்காங்க, அவங்க கூட இருக்கிறாங்க, இல்ல ஒரு தம்பி இருக்காங்க, உங்க அப்பா உங்க அம்மாவே எடுக்கிறீங்களா, ஒரு பக்கத்து வீட்டு வேலை ஒண்ணு எடுக்கிறீங்க, இல்ல வேண்டாம் எதுக்கு வந்து போவாத, இல்ல 2 அடி உங்களுக்கு தான். நீ ஊர்ல போய் சண்டை போட்டு வந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும், நானும் நிறைய வாங்கியிருக்கேன். நானும் நிறைய சண்டை போட போவேன், சும்மாவே சாதாரணமா சண்டை போட போவேன். சண்டை போட்டுட்டு யாரையும் பிடிச்சி அடி போட்டு போவேன். முதலடி எனக்கு தான் வரும். நீ எதுக்கு போற? குளத்துல குளிக்க போவோம், யாரையாவது பிடிச்சு அடிச்சு கொண்டு வந்துருவேன். வீட்டுக்கு வந்துடுவாங்க கூட்டமா, அங்க வச்சு 4. அப்போ அம்மாவுக்கு நம்மை தண்டிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு. அதே போலதான் இந்த பூஜையில நீங்க சிரத்தையோட பண்ணும் பொழுது அவங்களுடைய கடைக்கன் பாது உங்கள் மீது பட்டுவிட்டது என்றால் நீங்கள் 100% உண்மையாக இருக்க வேண்டியது அவசியம். ஆண்களுக்கு ரொம்ப முக்கியம். தவறா ஒரு பெண்ணை பார்த்துட்டீங்க அப்படின்னா எதுக்கு அடி வாங்குறீங்கன்னே தெரியாது. ஆண்களுக்கு ரொம்ப முக்கியம். தாய்க்கு, சகோதரிக்கு, மனைவிக்கு 3 பேர் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எங்க அடி விழுதுன்னே தெரியும். நான் அவங்க ரொம்ப கான்சியஸா இருக்கேன். எங்க அம்மா போன் பண்ணாங்கன்னா, சொல்லுங்கம்மா ரூபா வேணும்பாங்க, எவ்வளவு 500 ரூபாய் கேட்டாங்கன்னா 1000 ரூபாய் கொடுங்க. புரியுதுங்களா? 1000 ரூபாய் கேட்டா 1000 ரூபாய். எங்க அக்காவுக்கு இதே மாதிரிதான், அவளுக்கு ஏதாவது அம்மா கூப்பிட்டு இந்த மாதிரி இது வேணும்பா, பாப்பாவுக்கு அது வேணும்பா, சரி அமௌண்ட் போட்டுருக்கேன். மனைவிக்கு அதேதான். இதே மனைவி இதே ஃபேமிலி எனக்கு எகென்ஸ்டா ஏதாவது ஒண்ணு செய்யறாங்க. உதாரணத்துக்கு எங்க பாட்டியோடைய நகை வந்து என்னன்னா, அது வந்து ரொம்ப பழைய நகையா இருக்கு, மாத்தணும், மாத்தி நீ வச்சுக்க ரொம்ப சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஒரு 20,000 ரூபாய் போட்டு விட்டேன். அவங்க மாத்திட்டாங்க. மாத்திட்டு நான் கேட்டேன், இல்ல அதெல்லாம் உனக்கு தர முடியாது அப்படின்ட்டாங்க. சேர்த்த பங்குட்டேன். அன்னையில இருந்து கரெக்டா ஒரு 2-3 மாசத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 20 பவுன் தான் வந்துச்சு. அங்க கிடைச்சிருந்தா 1 பவுன் தானே வேண்டாம் நான் சொல்லிட்டு வந்தவொடனே இந்த ஒரு 20 பவுன் கிட்டத்தட்ட ஒரு 16 பவுன் 17 பவுன் நீங்க எக்ஸ்ட்ரா நிறையாவே கிடைச்சிச்சு. அதே மாதிரி என் மனைவி ஏதாவது, நான் ஆக்சுவலி கான்சியஸா சண்டை போட மாட்டேன். இன்கேஸ் அவன் என்னை திட்டாக வச்சுக்கோங்க, அவன் என்கிட்ட சண்டை போடணும்னு என்னை திட்டா, நான் சண்டை போடணும் சண்டை போடுங்க, அவன் என்னை சண்டை போடணும்னு திட்டா, அவளுக்கு அடிட்டாங்க. 2 நாளா தலைவலிக்குன்றது என்ன காரணம் அப்படின்னு நம்ம கேட்கணும். அப்போ ஏதாவது திட்டியா அப்படின்னு கேட்கவும் வருது. அப்ப வந்து என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் பண்ணிச்சிருக்கேன் என் அம்மாட்ட சரியாயிடும். மணி கேட்டா உடனே தலைவலி சரியாயிடுச்சு. ஓகேவா? அடுத்து இதே மாதிரி ஒரு நேரம் என்ன ஆச்சுன்னா, கோயம்புத்தூர் போயிருந்தா. போயிருக்கும் போது என்னை வந்து புஷ்பா தேட்டர் வந்து பிக்கப் பண்ணதுக்கு வர சொல்லியிருந்தா. எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் ஒரு கிளாஸ்ல இருந்தேன்.
நான் வந்து சரின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன், நான் கவனிக்கல. வந்து அவன் வந்துட்டு பஸ் ஏறிட்டான். பஸ் ஏறி வந்து ஃபோன் பண்ண, என்ன இங்க வந்துட்டீங்களா அப்படின்னா, அதாவது கோயம்புத்தூர்ல தான் இருக்கா, நான் இங்க புஷ்பா வர்றதுக்கும் அவன் அங்க இருந்து வர்றதுக்கும் கரெக்டா இருந்தாங்க. ஸோ அதனால பஸ் ஏறிட்டேன், லட்சுமி பஸ் தாண்டிட்டேன் அப்படின்னா, இப்போ அப்படியா, சரி சரி முதல்ல சொல்லிட்டு நான் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். உண்மையாவே எனக்கு தெரியல. அவன் வந்து காய்ச்சி கட்டிட்டு போன வச்சுட்டான். நான் வந்து சரி போகிறது கிளம்பி போயிட்டேன். பஸ்ஸுக்கான விட்டு திருப்பூர்ல இருந்து ரைட்ல ஒரு ரூட்டு, லெப்ட்ல ஒரு ரூட்டு, பயந்து போய் அழுது போட்டு நான் சும்மாதான் சொன்னேன். இது யாரு பண்ணுவா? இது யாரு பண்ணுவா? உங்க ஃபேமிலி, உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க குரு, உங்க தெய்வம், 4 இங்க இருக்கு. சத்தியமா காலையில் நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். இதை எடுத்து உள்ள வைக்கிறேன். என் பையனுக்கு வந்து 3 வயசு ஆகும். சாமி எங்க ஒன்று ஐடியாவே கிடையாது. இங்க ஐடியாவே கிடையாது. அது ஜோதி பூஜை தான் சொன்னாங்க, சார் பூஜை செஞ்சு காட்டுங்க சார், அவ்வளவுதான் எல்லாருக்கும் நல்லா இருந்தீங்க. ஐடியாவே கிடையாது. குருநாதர்கிட்ட கூட கேட்கல. கேட்டுட்டு அவர் என்ன சொன்னாரு தெரியாது. எடுத்துட்டு வரேன், என் பையன் கேட்கறான். அவன் முன்னாடி கூட எடுத்து வைக்கல, எடுத்து பேக்ல பாத்தீங்க கவர் போட்டு வைக்கிற. சாமி எங்க கொண்டு போறாங்க. அப்போ 3 வயசு குழந்தைக்கு தெரியுது இல்ல, குழந்தை தெய்வம் ஒன்று அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு சக்தி பீடம். ஓகேவா? சோ இதனுடைய இதை சொல்லணும் அப்படின்னா, நான் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி, ரொம்ப மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி. அதனால நீங்க அனுபவிங்க. என் குருநாதர் சொல்லுவாரு, நிறைய சொல்லுவாரு அப்படின்னு நினைச்சு. இல்லைன்னா வெறும் என்னது புளி சாதம் வச்சேன், அது வந்து லெமன் சாதமா இருக்கு. அது எனக்கு நடக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு. அது அப்படிதான் மாறுது. புரியுதுங்களா? நம்ம ஒரு விஷயத்துக்காக போவோம், நமக்கு அந்த விஷயம் அங்க நடந்திருக்கும். அப்போ நமக்குள்ள நடக்கும்போது, இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்க லைஃப்ல நடக்கும். ஓகேவா? சோ இதுக்கு வந்து பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில சங்கல்பங்கள் இருக்கணும். இந்த பூஜை முறை அப்படிங்கிறத வந்து நான் சிறந்தேன் செய்யணும். செஞ்சு அதுல நிபுணத்துவம் பெற்றதுக்கு அப்புறம் நான் யாருக்குனாலும் சொல்லிக்கிறேன். நான் இப்பவே ஆத்தரைஸ் பண்றேன். நீங்க இந்த பூஜை முறை எல்லாருக்கும் சொல்லிவிடுங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க, எல்லா உயிர்களுக்கும் சொல்லுங்க. ஆனா நீங்க வந்து நிபுணத்துவம். சார் நீங்க பூஜை பண்றீங்களா? ஆமா பண்றேன். செல்ல ஓகேவா? சோ எல்லாருக்குமே பிடிஎஃப் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, மயிலாடுதுறையில இருந்து ஒருத்தர் வந்திருக்காரா? போட்டுருவாங்க அந்த பேப்பர்ல பின்னாடி லாஸ்ட் பேஜ் கிளியர் தான், அது பக்கத்துல
நீங்க உயரமா இருக்கீங்க, நீங்க அப்படி போயிட்டு அம்மா உங்களோட பேர் தெரிவித்தீங்களா அப்படின்னு பாட்டி சொல்றாரு. அது ஒரு பொசிஷன் பாருங்க. சரி, என்னன்னா நம்ம வந்து பூஜையை வந்து எப்பவுமே என்னுடைய குரு பரம்பரையுடைய முறை என்ன அப்படின்னா, முதல்ல குரு மந்திரம் தான். மாதா பிதா குரு தெய்வம். மாதா நம்மளைய உருவாக்கிட்டாங்க, பிதா ஒரு வழிகாட்டிட்டாங்க. இப்ப நீங்க குரு முன்னாடி பார்த்துருக்கீங்க. ஒரு குரு தான் யாரை காட்ட முடியும்னா கடவுளை காட்ட முடியும். அம்மா தான் அப்பாவை காட்டுறது, ஒரு அப்பா தான் ஒரு நல்ல குருவை காட்டுறது. ஒரு நல்ல குரு ஒரு கடவுளை காட்டுறது. ஓகேவா? சோ இங்க குரு வந்து ஃபர்ஸ்ட். அப்ப என்னன்னா, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ குரு பிரம்மாவா? சொல்லுங்க. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ பிரம்மம். இந்த பிரம்மமே குருவாக பழைய ரொம்ப முதல்ல ஸ்டார்ட் ஆன பிரம்மம். பிரம்மத்திலே இங்க உங்களுக்கு குருவாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரத்தை நம்ம சொல்றோம். சோ இந்த மந்திரம் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிங்கிறதுனால சொல்றோம். அடுத்து குரு குரு பிறகு நான் சொல்லி முடிச்சிருக்கேன். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தெய்வத்தோடைய ஓகேவா? அப்ப என்ன பண்றோம், முதல்ல என்ன சொல்றோம் அப்படின்னா குலதெய்வத்தை வணங்குறோம் அப்படின்னா என்ன பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நமஸ்காரம் பண்றோம். என்ன பண்றோம் அப்படின்னா அவனோட குலதெய்வம் ஓ மம அவன என்னுடைய குலதெய்வதாப்பியோ அப்படி எழுதிடுவோம். ஓ மம குலதெய்வதாப்பியோ. குலதெய்வதாப்பியோ. ஓ மம குலதெய்வதாப்பியோ. ஓ மம குலதெய்வமே தமிழ்ல சொல்லுங்க, அவ்வளவுதானே. சமஸ்கிருதம் குலதெய்வமே சொல்லி அவங்களோட பேரை சொல்லி வணங்குகிறேன். அல்லது நமக ஓ மம குலதெய்வதாப்பியோ. உங்களுடைய குலதெய்வ பேர் போட்டு நமக. அடுத்து நம்மளுடைய முதல்ல குலதெய்வம் எல்லாருக்கும் தெரியும். அடுத்து ரெண்டாவது நமக்கு தெரிஞ்சது இஷ்ட தெய்வம் தான். கரெக்டுங்களா? இஷ்ட தெய்வம் தான் ரெண்டாவது கும்பிடுவோம். ஓகேவா? ஓ மம இஷ்ட தேவதாப்பியோ. போட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம் ஓ மம இஷ்ட தேவதாப்பியோ திருச்செந்தூர் குருகனையர். சோ அது என்னங்க உங்களுடைய தெய்வம், என்ன தெய்வமோ இஷ்ட தெய்வம் என்னவோ அதை நீங்க அவங்களுக்கு வணக்கத்தை சொல்லணும். இஷ்ட தெய்வத்துக்கு அப்புறம் உபாசனை. உபாசனை தெய்வம் இருந்தா பரவாயில்ல, இல்லைன்னா மறுபடியும் வேற ஏதாவது இஷ்ட தெய்வம் இருந்தாலும் சொல்லிக்கலாம். அடுத்து ஏதாவது பிரதான தெய்வங்கள் இருந்தா அந்த தெய்வங்களை தான் ஒருத்தரை எவ்வளவு வேணும்னு கூப்பிட்டுக்கலாம். ஓகேவா? சோ ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு மாறி கோயிலுக்கு போனா நல்லா இருக்கும்.
அந்த சாமி என்ன தெய்வம் ஓகேவா? எல்லா தெய்வங்களை கூப்பிட்டு யார் வேணாலும் கூப்பிடலாம். சிம்பிளிஃபையா பண்றது மினிமம் இந்த 3 ரேஞ்சில் இருக்கணும். குலதெய்வம் கண்டிப்பா இருக்கணும், இஷ்ட தெய்வம் கண்டிப்பா இருக்கணும், உபாசன தெய்வம் இந்த 3 ஸ்டெப் கம்பல்சரி. தெய்வம் தான் தெரியல உபாசனைனா என்ன? உபாசனை அப்படின்னா தியானித்தல் அப்படின்னு எப்படின்னா அந்த தெய்வமாகவே மாறுது. ஓகேவா? உபாசனை தெய்வம் அப்படிங்கிறது அந்த கடவுளாகவே மாறுது. அந்த கடவுளை நித்தியம் தியானம் செய்யறது. ஒரு கடவுள் இருக்காருன்னா அவர் தான் உங்களுக்கு உபாசனை. நான் டெய்லி பெருமாளை வணங்குறேன் பெருமாள். ஆனா அவருடைய பீஜ மந்திரங்கள் எல்லாம் போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அதை குரு உபாசனை தெய்வம் இஷ்ட தெய்வம். உபாசனை தெய்வம் அப்படிங்கிறது ஒரு குருவுடைய நேரடி டீச்சிங் போதும். அடுத்து உன்னுடைய ஆஸ்தான குரு, பிரதான குரு எப்படிதான் இருக்கலாம். நீங்க இவர்தான் என்னுடைய குருநாதர், இவர்தான் எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு மம குரு தேவதாபியோ மம குரு தேவதாபியோ குரு தேவதாபியம் மட்டும் பிரதான குரு பேரை சொல்லி நமக்கு தமிழ்ல குரு தேவத்தை சொல்லி பாதங்களை நமஸ்கரிக்கிறேன் இல்ல வணங்குகிறேன். அடுத்து ஒரு தாய் தந்தையரை மானசீகமாக அவங்க அம்மாவும் அப்பாவும் நிக்கிற மாதிரி அவங்க காலில் நீங்க விழுந்து வணங்குற மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு ரியலா நீங்க விசுவலைஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு கான்செப்ட் நேரத்துல அம்மா அப்பாவும் நேரில் நீங்க பாக்குறீங்க ஞாபகம் இருக்கும். அந்த நேரத்தை ஞாபகம் வச்சு அந்த இடத்துல வந்து நீங்க எப்படி காலில் வந்து நமஸ்கரிக்கிற மாதிரி. அப்போ தெய்வம் பார்த்துட்டோம், குரு பார்த்துட்டோம், தாய் தந்தையை பார்த்துட்டோம். அடுத்து பூஜைகளை டீ வந்துச்சுன்னா குடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் ஏதாவது போயிட்டு வரலாம். ரெஸ்ட் ரூம் ஏதாவது போயிட்டாங்க பூஜை கடைசி ஆரம்பிச்சாங்க. சொல்லுங்க. அவங்களுக்கு என் பேரை போட்டா போட்டியா இல்ல வேற எனக்கு பார்த்தோம்னா முதல்ல இந்த பூஜையுடைய தாற்பயம் அப்படிங்கறது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிய வச்சிருப்பேன். என்னுடைய லைஃப்ல நடந்த விஷயங்களை உங்களுக்கு மேற்கோள் காட்டி நான் உங்களுக்கு புரிய வச்சிருப்பேன். இப்போ புராணங்களோட சேர்ந்து இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம பூஜைகளை அப்படியே ஒன்றா பார்க்கலாம். சரிங்களா? சோ இப்போ ராவணன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவனுடைய தம்பிதான் வந்து பாத்தீங்கன்னா கும்பகன். அவர் வந்து வரம் கேட்கும் பொழுது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வாயில வந்து பிறழ்வு ஏற்பட்டு என்ன சொல்றது, ஜெகத்தை ஆள வேண்டும் கேட்கறது நிக்கிற வேணும்னு கேட்டுருவாரு வாய்ப்புல. அப்போ நம்மளுடைய வாக்கு அப்படிங்கிறது தெளிவா இருக்கு. நம்ம என்ன கேட்க வேண்டுமோ அது வந்து தெளிவா இருக்கு. நமக்கு இருக்கக்கூடிய மிக பிரதானமான பிரச்சனை அப்படிங்கிறது என்ன கேட்கணும்னு தெரியாம இருக்கு. ஓகேவா? என்ன கேட்கணும்னு தெரியாம இருக்கு. நான் இப்ப குழந்தை நம்ம தான் இப்ப குழந்தை உண்மையே சொல்லணும். ஒரு குழந்தை நம்ம கிட்ட என்ன கேட்கும்? காலத்தை கேட்கும், தேவையை கேட்கும். ஒரு குழந்தை என்ன கேட்கும்? இப்போ நான் போயிட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு பாப்பா கூட்டு போறேன் அப்படின்னா அது கேட்கக்கூடிய ஒரு பிரதானமான பொருள் வந்து கிச்சன் செட். அப்போ அந்த குழந்தைக்கு தேவைதான். கிச்சன் செட் தேவை ஃபர்ஸ்ட். ரெண்டாவது கலர்ஸ். ஓகே, இத மாதிரி அந்த தேவைகளை
கரெக்டா என்ன சொல்றதுக்கான திறமை இருக்கு இல்லையா? நான் வாங்கி கொடுக்குறேன் ரெண்டாவது விஷயம். கேட்கறதுக்கு திறமை இருக்கு இல்லையா? அந்த திறமை நம்ம கிட்ட இல்ல அப்படிங்கிறது முக்கியம். சோ அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வாய் வந்து திரளக்கூடாது. பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கேட்கக்கூடிய கேள்வி ஞானம் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கு. சரியா? சோ அப்ப என்ன பண்ணணும், முதல்ல எல்லா கடவுள்களையுமே வணங்குவதற்கு முன்பு கணபதியை, ஓகேவா? சோ குரு வணக்கம் நம்ம சொல்லிட்டு அடுத்து நம்ம என்ன பண்றோம், கணபதியை வணங்கணும். கணபதிக்கு வணங்குறதுக்கு என்ன இது அப்படின்னா, நிறைய மந்திரங்கள் இருக்கு கணபதியை வணங்குறதுக்கு. ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு ஒரு வார்த்தையே ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த ஒரு வார்த்தையே போதுமானது. ஆனா நீங்க எல்லாம் இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றீங்க அப்படின்னா, இந்த பூஜை நடக்கிறதுல ஒரு தடையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லலாம். என்ன மந்திரம் சொல்லலாம்? அவ்வளவு மந்திரம் சொல்ல மாட்டாங்க. சொல்லலாம். ஓகேவா? சரி, இப்ப மேல சொல்ற மந்திரம் நம்ம சொல்லலாம். அதெல்லாம் வந்து நம்ம பெரிய அளவுக்கு போகணும் பொழுது பூஜை பண்ணி. இப்ப நம்ம உட்கார்ந்து 20 நிமிஷம் நீங்க குறைந்தபட்ச கம் கணபதியே நமக்கு சொல்லி இந்த மாதிரி நாங்க பூஜை பண்றோம். இந்த பூஜையை வந்து சிறப்பாக அமைக்கும். 21 டைம். அது வந்து சுக்லாம்பரம் சொல்லலாம். ஓம் சுக்லாம்பரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் யோகே சர்வ விக்ன உப சாந்தி. எல்லா பிரச்சனைகளுக்கு எனக்கு இந்த பூஜை நல்லதுலையும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து குலதெய்வ வழிபாட்டுல. ஓகேவா? சோ இதை மட்டும் நீங்க பிரதானப்படுத்திக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அடுத்து இந்த நவாவரண பூஜை அப்படிங்கிறது எந்த விதத்துல சிறந்தது அப்படின்னு சொல்லிருக்கீங்களா? சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா, முத எந்த கடவுளை வருவோம் அப்படின்னா வாக்தேவதைகள் தான். வாக்தேவதைகள் அப்படிங்கிறவங்க என்னன்னா, நம்மளுக்கு வந்து கவசம் போல காத்து நல்ல விஷயங்களை நோக்கி நம்மளை போக்கஸ் பண்றதுக்காக ஒரு விஷயம் வேணும் இல்லையா? நம்மளுக்கு அந்த கடைசி நேரத்துல வந்து நம்ம திரண்டு இல்லையா? அதுக்காக நம்ம வந்து வாக்தேவதைகளை நாம பண்ணுவோம். ஓகேவா? சோ வாக்தேவதைகளை வணங்கும் பொழுது நமக்கு தேவையான விஷயங்கள் கரெக்டா செயல்படும். ஓகேவா? சோ அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த வட்டமா போட்டிருப்பாங்க, வாக்தேவ சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. நவாவரண பூஜை அப்படிங்கிறது இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? நான் ஓரளவு சொல்றேன், அங்கிருந்து பூஜை எப்படி பண்றது நான் ரெண்டாவது சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? அடுத்து திரிலோக மோகன சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சக்கரம் இருக்கு இல்லைங்களா? சோ திரிலோக மோகன சக்கரம் அப்படின்னா 3 லோகங்களுக்கும் ஒவ்வொரு சக்கரங்கள் இருக்கு. 3 லோகங்களுக்கும் ஒவ்வொரு சக்கரங்கள் இருக்கு. அதனால சொல்லியிருக்கேன், 3 பீடம் இருக்கு. ஒவ்வொரு லோகங்களுக்கும் ஒவ்வொரு பீடங்கள் அப்படிங்கிறது. சோ இது வந்து முதல் சதுர வடிவம் ஒரு பிரகாரம், இரண்டாவது சதுர வடிவத்துக்கு ஒரு பிரகாரம், மூன்றாவது சதுர வடிவத்துக்கு ஒரு பிரகாரம். முதல்ல வந்து அனிமா லகிமா மகிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தேவதைகள் இருப்பாங்க. அதே மாதிரி 3 பிரகாரங்களுக்கும் ஒவ்வொரு தேவதைகள் இருப்பாங்க. மோகன சக்கரம் அப்படின்னா இந்த மோகனம்னு என்ன சார்? அழகு. ஓகே. மாய். ஓகே. வேற மோகனம் அப்படின்னு சொல்றாரு. மாந்திரிகத்துல ஒரு முக்கியமான மோகனம். வசியம்ங்கிறது வேற, மோகனம்ங்கிறது வேற. வசீகரம் வேற. வசீகரம் வசியம் எல்லாம் அழகு. ஓகே. வேற ஓகே. சரி. மோகனம் அப்படின்னா மயக்குறதுன்னா ஒரு இப்போ எல்லாருக்குமே தெரியும் என்னன்னா, இப்ப விஜய்க்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. சோ அவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் வந்து மயக்கி வச்சிருக்காரு. வசீகரம் அப்படிங்கிறது அந்த படத்துல பாக்குறதுக்கு மட்டும் வசீகரம். ஓட்டாக்கு அதுதான். அது புரியுதா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? சரியா? சோ நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுதான் பண்றோம் மோகனம் சொல்லிக்கிறது. மோகனம்னா இதுலதான் பாருங்க, அனிமா இருக்கு, லகிமா இருக்கு, மகிமா இருக்கு, ஈசத்துவம் இருக்கு, வசித்துவம் இருக்கு. ஈசாத்துவம்னா என்ன? ஈசா தெரியும், தத்துவம் தெரியாது. ஈசாத்துவம் பிரபஞ்ச ஆளுமை. பிரபஞ்ச ஆளுமை. பிரபஞ்ச ஆளுமை எங்க இருக்கு? கீழ்கட்டத்தான் இருக்கு.
சோ ஒரு சித்தர் அப்படிங்கிறவங்க எங்க இருப்பாங்கன்னா இங்கதான் இருப்பாங்க, கீழ் போர்ஷன்ல தான் இருப்பாங்க. நீங்க கடவுள் வணங்கிடுறீங்க இல்லையா, சித்தர்கள் இங்க வந்து அங்க மறந்து போறாங்க, அங்க போறாங்க, இங்க போறாங்க அப்படின்னு சொல்றீங்களா, அவங்க எல்லாம் இங்கதான் இருப்பாங்க. இங்க அடுத்த ஸ்டேஜ்ல உள்ள கடவுளை நம்ம எங்க, அப்போ பிந்து எங்க இருக்கு பாத்தீங்க, கீழே இருக்கக்கூடிய இடத்துலதான் அஷ்டமா சித்திகளே இருக்கு. கீழே இருக்கு இல்லைங்களா, கீழே உள்ள கீழ் லேயர்லதான் அஷ்டமா சித்திகளே இருக்கு. அப்போ ஒவ்வொரு லேயரா போக யார் யார் இருப்பாங்க, புரியுதுங்களா உங்களுக்கு? சோ அடுத்து இரண்டாவது இதுல பாருங்க, இந்த நம்பர்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. முதல் இந்த சக்கரத்தை எப்படி நம்ம வைக்கணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து முக்கோணம் இருக்கும். ஒரு சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை முக்கோணம் இருக்குன்னா 5 முக்கோணம் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேஜ்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் பேஜ் எப்படி ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ரீசக்கர படம் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த முக்கோணம் வந்து 5 முக்கோணம் இருக்கு இல்லைங்களா, அந்த 5 முக்கோணம் இருக்கிறது கிழக்கு பக்கம் இருக்கு. இதுல இருந்து ஒரு முக்கோணம் 1 2 3 4 5 கிழக்கு. ஓகேவா? சோ இதுதான் ஃபர்ஸ்ட். ஓகே, அடுத்து இங்க நம்பர் போட்டுருப்பாங்க, இது எங்க இருக்கு அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பிளான். ஓகேவா? சரி. பாருங்க அதுல என்னங்க நடுசுல ஒரு வெயிட் இருக்கா, நடுசுல ஒரு வெயிட் இருக்கா, அதுக்கு முக்கோணம் பாருங்க என்னங்க, அப்படியே என்னங்க 5 இருக்கா இல்ல மேம்னா முதல் முக்கோணம் இருக்குல்ல புள்ளி வச்சிருக்கலாம், அந்த முக்கோணத்தோட கூர்மையான புள்ளி தான் நம்ம கிழக்கு பார்த்து வைக்கணும். நீங்க அதுவே மேல இருந்து போட்டோ எடுத்தீங்கன்னா அப்ப இது கூடி சரியா? அடுத்து ரெண்டாவது படம் பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த போட்டோஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த போட்டோஸ் எல்லாமே கீழ் பக்கம் இருக்கிறது எல்லாமே கிழக்கு பார்த்து அதை கணக்கு வச்சு. ஓகேவா? ரெண்டாவது கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டாவது பிரகாரம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சில கடவுள்கள், அதாவது இந்த என்ன சொல்றது, மகேஸ்வரி, கௌமாரி, சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஆமா, சாமுண்டி, மகாலட்சுமி எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. இங்க எல்லாரும் லாக் ஆயிடுறாங்க. ரெண்டாவது லேயர்ல எல்லாரும் லாக் ஆயிடுறாங்க. மகாலட்சுமி தான் இப்ப வந்தவங்க என்கிட்ட யாரும் கேட்டாங்க, மகாலட்சுமி பூஜை கேட்டேன், மகாலட்சுமி பூஜைக்கும் இந்த பூஜைக்கு என்ன சார் வித்தியாசம் கேட்டேன். புரியுதுங்களா? அப்போ இது ஒரு பார்ட், மகாலட்சுமிக்கு ஒரு பார்ட் புல் பூஜையில. கரெக்டுங்களா? அடுத்த லேயர்ல மூணாவது லேயர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கீழே ஒரு பிரகாரத்துல மூணாவது லேயர். ஓகேவா? சோ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு விதமான கடவுள்கள். ஓகே, சோ அதை நான் உங்களுக்கு சொல்ல அந்த பூஜை சொல்லும்போது உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? இதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு தெரியாது. இந்த இதுலயே உங்க மகாலட்சுமி மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், வேற மகேஸ்வரி, கௌமாரி தெரிஞ்சுக்கும், வைஷ்ணவி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு, வாராகி தெரிஞ்சுக்கும். ஓகே, சரி, ரைட்டு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வ பரிபூரக சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம். சர்வ பரிபூரக சக்கரம் ஏன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சர்வ பரிபூரக சக்கரம். சர்வம்னா எல்லாம் பரிபூரணமா கிடைக்கக்கூடிய அமைப்பு, நிறைவாக. புரியுதா? சோ நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு சக்கரம் தான் பரிபூரண சக்கரம். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 16 விதமான தேவதைகள் ஓகேவா? சோ அவ்வளவுக்கான மந்திரங்கள் அப்படிங்கிறது இந்த இதுல நமக்கு கொடுத்துருக்கோம். உங்களோட இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் தான் வரும், காமதர்ஷி அந்த மாதிரி. சரியா? சோ இவங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாவது லேயர்ல இருப்பாங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேயர் கீழே பீடம், அதுக்கு அடுத்து வாக்தேவதைகளுக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரிபூரக சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ அதுக்கு அடுத்த பேஜ்ல வந்தீங்க அப்படின்னா சர்வ சம் சோபன சக்கரம் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க?
சோபனம். சோபனம் சொப்பனமா சொல்லுங்க. சர்வ சம்சோபன சக்கரம். ஓகேவா? நம்ம தேவைகளை கொடுக்கக்கூடியது. ஓகே, நம்மளுடைய தேவைகளை கொடுக்கக்கூடியது இந்த சக்கரம் அப்படின்னு சொல்லி. அடுத்து சர்வ சௌபாக்கியதாயக சக்கரம். அப்படின்னா என்னது? சௌபாக்கியம் என்னது? சௌபாக்கியங்களை நமக்கு கொடுக்கக்கூடிய சக்கரம். ஓகேவா? சர்வார்த்த சாதக சக்கரம் அப்படின்னா சர்வார்த்த சர்வம்னா சர்வம் எல்லாம் அப்படியே சொல்லுங்க. சாதக சக்கரம்னா சாதகமாக கொடுக்கக்கூடிய. அடுத்து வரக்கூடிய சக்கரம் வந்து பாத்தீங்கன்னா சர்வ ரக்ஷாகரி சக்கரம் அப்படின்னா ரக்ஷி. ரக்ஷி என்ன சொல்றது? ரக்ஷி நம்மளை வந்து பாதுகாப்பு கவசமாக இருக்கக்கூடிய சக்கரம். ஓகேவா? அடுத்து சர்வ ரோககர சக்கரம் அப்படின்னா ரோகம்னா என்னது? நோய்களை நோயில் பட்டுக்கிற ரோகம் அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தவங்க உங்களுக்கு திட்டாங்க, உங்க மனசு வந்து கஷ்டமா இருக்கு, அப்போ அது ரோகம். நோய் மட்டும் கிடையாது, எல்லாத்தையும் ரோகங்களை அறுக்கக்கூடிய சக்கரம். சர்வ சித்தி பிராப்திய சக்கரம் அப்படின்னா எல்லாமே சொல்லுங்க. எல்லாமே சித்தியாக இருக்கு. காரிய சித்தி மட்டும் எல்லாமே சித்தியாக. சர்வ சித்தி அனைத்தும் சித்தியாக. அடுத்து சர்வானந்தமய சக்கரம். என்ன சார் கடைசியில ஆனந்தத்தை கொண்டாந்து எல்லாத்துக்கும் இருக்கா? என்ன லாஸ்ட் எண்ட் என்னது? ஆனந்தம். ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து இந்த ஓகேவா? இது எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தோடைய இணையது, இந்த பிரபஞ்சத்தோட இணையக்கூடிய ஒரு பூஜை முறை தான். அப்போ நமக்கு வந்து தியானத்துல ஒரு சில விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க. என்னன்னா முதல்ல அன்னமய கோஷம் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டீங்களா? முதல்ல அன்னமய கோஷம், அடுத்து மனோமய கோஷம், அடுத்து பிராணமய கோஷம், அடுத்து விஞ்ஞானமய கோஷம், அதுக்கடுத்து ஆனந்தமய கோஷம். பஞ்சமகா கோஷங்கள். அந்த பஞ்சமகா கோஷங்களை ஆனந்தமய கோஷத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னா தியான மூலியமா குறைந்தது 300 வருடங்கள் தியானம் வழியா நீங்க போகணும்னா விஞ்ஞானமய கோஷத்தை தாண்டி போனா 300 வருடங்கள். ஆனந்தமய கோஷத்துக்கு அவ்வளவு கஷ்டம். ஆனந்தமய கோஷம் எங்க இருக்கும் அப்படின்னா குழந்தைகிட்ட நீங்க அடிப்பீங்க, உங்களை வந்து கட்டிப்பீங்க, அது வேலை செய்யும். அவன் தான் அவங்க அடிச்சா, அவன் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்க அடிச்சீங்கன்னா அவங்களுக்கு அந்த உலகத்துக்கு தான் போகணும். அதாவது கான்சியஸா அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா குழந்தை 300 வருடங்கள். அதற்கான எளிய ஷார்ட்கட் மெத்தட் தான் இந்த நவாக்கள். இதோடைய உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன விஷயத்த மறுபடியும் நான் உங்களுக்கு மேற்கொள் காட்டிருக்கேன். இது வந்து சமஸ்கிருதத்துல வந்து ரொம்ப டெப்தா கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கேன் இல்லையா, இது ஒரு புக்கு. இப்ப நான் கொடுத்தேன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய புக்கு, குழந்தைகள் புக்கு வரும். இந்த பூஜை முறைகளை நிறைய அபிஷேகங்கள் இருக்கு, நிறைய காயத்ரி மந்திரங்கள் இருக்கு, நிறைய பீஜ மந்திரங்கள் இருக்கு, ஒவ்வொரு தேவதைகளுக்கும் அர்ச்சனைகள் இருக்கு. இப்ப நீங்க லாஸ்ட்ல வந்து ஓம் பிந்து ஸ்ரீ அப்படின்னு போட்டு ஓம் கிரீம் போட்டுருக்கோம். ஓகேவா? ஓம் கிரீம் பிந்து ஸ்ரீ அப்படின்னு போட்டுருக்கா. சோ பிளஸ் போட்டு பிளஸ்ல என்னன்னு தெரியுமா? மறுபடியும் சொல்றது நான் சொல்லிட்டேன். கடை பூஜை சொல்றதோ சொல்லிட்டேன். ஓகேவா? போட்டிருக்கு இல்லையா? சோ இவ்வளவுதான் மந்திரம் இருக்கு. ஆனா நீங்க ஒரிஜினல் வெர்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய மந்திரம் இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம பிந்து ஸ்ரீக்கு மட்டும் இந்த புக்கிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கு. அவ்வளவு பத்தி எல்லாரும் பண்ண முடியுமா பூஜை? ஒரு ஸ்ரீவித்யா பண்றதுக்கு குறைந்தபட்சம் ஸ்ரீவித்யா நவதாரண பூஜை பண்றதுக்கு குறைந்தபட்சம் 1.5 நாள் ஆகும். 1.5 நாள் குறைந்தபட்சம். 1 மாசம் பண்ணலாம்.
இதே பூஜை 1.5 நாள் குறைந்தபட்சம் ஆகும். சாஸ்திரத்துல கொடுத்திருக்கிற விஷயங்கள் அடிப்படை அதுல இருக்கக்கூடிய சாராம்சங்கள் குறையாத வண்ணம் இதுல ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி 20 ல இருந்து 30 நிமிஷத்துல பண்ற மாதிரி இந்த பூஜை முறை அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? நீங்க கவனிச்சிங்களா? அந்த 9 சக்கரங்கள் நம்ம வரும் பொழுது நம்மளுடைய மனித குலத்திற்கு ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து விதமான விஷயங்களும் இருக்கு. ரோகம் இருக்கா, அருகிறதுக்கு ஆள் இருக்கு. ஓகேவா? சித்தி இல்லையா, எதை போய் தொட்டாலும் வேலை நடக்க மாட்டேங்கா, மயக்க சக்தி இல்லையா, இங்க இருக்கு. எல்லாமே அஷ்டமா சித்திகள் அனைத்தும் இங்க இருக்கு. இதையெல்லாம் தாண்டி நீங்க போகிறதுக்கான வழிதான் இது. இதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய மனதை ஸ்திரப்படுத்துங்க. நான் பூஜையை கண்டிப்பா பண்ணுறேன். ஏன்னா வாங்குறது ஈஸி சார். ஓகேவா? எங்க குரு சொன்னதே நான் மறுபடியும் சொல்றேன். உங்களுக்கு மறுபடியும் எல்லாரும் எல்லா விஷயத்தையும் கத்துக்கலாம், பயன்படுத்த. கத்துக்கிறது களவும் கற்று வர கத்துக்கிட்டோம், அதை யூஸ் பண்ணணும்ல. களவு கத்துக்கிட்டோம், அது திருடுனாவே அதுக்கு பிரயோஜனம், கத்துக்கிட்டதுக்கு பிரயோஜனம். இது பேட் எக்ஸாம்பிள் தான், பட் புரியறதுக்காக சொல்றேன். இப்போ ஒரு இதே நான் ஒரு தியானமே கத்துக்கிட்டேன். அப்போ தியானம் கத்துக்கிட்டா பண்ண தியானத்துடைய பலன் எனக்கு கிடைக்கும். ஒரு மந்திரம் கத்துக்கிட்டேன், மந்திரம் கணபதி மந்திரம் அப்படி சொன்னாங்க. ஓகே, அந்த மந்திரத்துடைய அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல். உண்மையிலே இருக்கக்கூடிய அனைத்து காரியத்தையும் அது சிறப்பாக பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது. ஓம் கணபதியே நமக்கு போதும். அதுவே நீங்க ஆத்மார்த்தமா கணபதி வந்து உட்காரணும் அப்படின்னு நினைச்சுட்டு சொன்னீங்கன்னா அது உட்கார்ந்துருவாரு. நம்ம எந்த அளவுக்கு சிரத்தையோட பண்றோம் அப்படிங்கிறதா முக்கியம். ஒரு நாள் பண்ணாலும் நீட்டா போடணும், அதை மந்திரங்களை வந்து கரெக்டா சொல்லி. ஓகேவா? இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? சரி, ரைட்டு. நம்ம அப்படியே பூஜை இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த இதை நம்ம என்னெல்லாம் கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கோம். அடுத்ததாக ப்ரொஜெக்ட் எப்படி தெரியல, அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து இடம் ஓகேங்களா உங்களுக்கு? ஆக்சுவலி நான் ஒரு 4 இடம் பார்த்தேன். ஒரு 4 இடம் வந்து 4 இடம் கீழே தான் கிடந்துச்சு. கீழே எங்கேயுமே சப்போர்ட்டே இடம் அமையல. ஆமா, இது நீட்டா மாடியில அப்படின்னா அப்பதான் நான் சொல்லுங்க, மாடியில இருக்கு வயசானவங்க இப்படி ஏறுவாங்க அப்படின்னா வயசானவங்க வரவங்க. ஓகேவா? ஸ்ரீபுரம் எங்க இருக்கு அப்படின்னாரு. ஸ்ரீபுரம் அப்படிங்கிறது இருக்கிறதே உயரத்துல இருக்கு. அப்புறம் தான் விசாரிச்சு பார்க்கும்போது இந்த கட்டடம் தான் முதல்ல எல்லாம் பெரிய கட்டடமா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. நம்ம நினைக்கிறதுலாம் இங்க நடக்காது அப்படிங்கிறத அது ஸ்பான்சரே பண்ணாங்க. டீக்கு, ஃபுட்டுக்கு, மத்தியானம் ஃபுட்டுக்கு, ரெண்ட்டுக்கு எல்லாமே நான் ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன பண்றாங்கன்னா அது வந்து நம்ம கான்ட்ரிபியூஷன் வாங்கி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதனால்தான் நடக்குது. நம்ம இங்க என்ன முயற்சி பண்ணாலும் ஒண்ணு நடக்க போகிறது. சரி, முதல்ல சொல்லிடுறேன். முதல்ல குருவந்தனம் சொல்றோம், அப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல குருவந்தனம் பண்ணிருக்கோம். குருவந்தனம் பண்ணதுக்கு அப்புறம் கணபதியை கூப்பிடுறோம். ஓகேவா? ஓம் கம் கணபதியே நமக்கு போதும். இல்ல அப்படின்னா கொஞ்சம் பெருசா சொல்லுங்க. இல்ல கணபதிக்கான நித்திய பூஜை தெரியுமா? நித்திய பூஜை பண்ணிட்டு பண்ணுங்க. கணபதிக்கான நித்திய பூஜை இருக்கு இல்லையா? அது நித்திய பூஜை அது வந்து ஒரு கிளாஸா போடலாம். நித்திய பூஜை வந்து நான் முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த வாரம் நித்திய பூஜை அடுத்த கிளாஸ்ல என்ன பண்ணலாம்னா 2 o'clock இந்த பூஜை முறையை முடிச்சுட்டு 2 மணிக்கு மேல கணபதி நித்திய பூஜை சொல்லிடுவேன். இன்னைக்கு அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வரல, ஒரு லீவரா இருக்கிறது ப்ரிப்பரேஷன் பிரிண்டோட்டே இப்பதான் எடுத்துட்டு வந்தாங்க பாத்தீங்கன்னா. அதனால ப்ரிப்பரேஷன் எல்லாம் எடுத்துட்டு வரல. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஈஸியா தான் நம்ம பண்ணும்போது ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. குரு பிரம்மா குரு விஷ்ணு சொல்றோம், கணபதி மந்திரம் சொல்றோம். கணபதி மந்திரம் சொல்லிட்டு குலதெய்வத்தை கூப்பிடுறோம், குலதெய்வத்துக்கு கூப்பிட்டு இஷ்ட தெய்வத்தை கூப்பிடுறோம், உபாசன தெய்வத்தை கூப்பிடுறோம், ஆஸ்தான குருவை கூப்பிடுறோம். அடுத்து உங்களோட தாய் தந்தையில வளர்ந்துருக்கீங்க.
வணங்கிட்டு அடுத்து கரநியாசம். கரநியாசம் அப்படின்னா நம்ம உடலை சுத்திப்படுத்தும். ஓகேவா? சோ இப்போ இடம்லாம் சுத்திப்படுத்துவோம், அதே மாதிரி நம்ம உடலை சுத்திப்படுத்துறதுக்கு இதுதான். ஓகேவா? சோ முதல்ல என்னன்னா ஆம் அப்படின்னு சொல்லி ஆம் அங்குஷ்டாபியம். இந்த விரலுக்கு அங்குஷ்டாபியம். இந்த என்ன பண்ணலாம், இந்த ஆள்காட்டி வரல் இருக்கு இல்லையா, இந்த ஆள்காட்டி வரல கீழே வச்சு இது மேல் பக்கம் தரணும். ஆம் அங்குஷ்டாபியம். இந்த கட்டை வரல் இருக்கு இல்லையா, அந்த கட்டை வரலுக்கு கீழே இது வச்சுட்டு மேல ஒரு கல். அவ்வளவுதான். அப்ப இந்த விரலை சுத்தப்படுத்தணும். இப்பதான் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, சுஜோக் அப்படின்னு சொல்றாங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சத்து மந்தியால கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன சொல்றாங்க, உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் இந்த கையில இருக்காங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாங்க ஆம் அங்குஷ்டாபியம். அங்குஷ்டாபியம் அந்த மந்திரத்துல இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் பேஜ்ல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேஜ்லயே இருக்கு மந்திரம். ஆம் அங்குஷ்டாபியம். நம்ம அது 2 புள்ளி வச்சிருக்கு இல்லையா, 2 புள்ளி வச்சிருந்தது அப்படின்னா சமஸ்கிருதத்துல எதுனாலும் சொல்லிக்கலாம். நம்ம நமக எப்படினாலும் சொல்லிக்கலாம். அங்குஷ்டாபியம். அடுத்து கிரீம் தர்ஜனபியம் நமக. இந்த 2வது இந்த கட்டவரல வச்சுட்டு ஆள்காட்டி வரல கீழே இருந்து மேல தரணும். ஓகேவா? அடுத்து குரோ மத்தியமியாபியம். ஓகேவா? அடுத்து ஆம் அனாமியாபியம் நமக. அடுத்து லாஸ்ட் வருது கிரீம் கனிஷ்காபியம் நமக. ஓகேவா? அடுத்து குரோ கரவல கரஸ்பியம். இதுதான் நம்ம கைகளை கைகளை அடுத்து அங்க நியாசம். அங்க நியாசம் என்னது, உடம்பு அங்கங்களை ஆம் என்னது திருதாய திருதம். இருதயம் அதுக்கு இருதய முத்திரை வேண்டும். இந்த 4 விரல இப்படி வச்சுக்கோங்க, இப்படி 2 வச்சுட்டு நடுசுல இந்த விரல கட்ட விரல வச்சுக்க அப்படின்னா திருதய முத்திரை இல்லைங்களா. 4 விரல இப்படி தனியா வச்சுட்டீங்க, சென்டர்ல இருக்கு யோனி முத்திரைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்படி வச்சுட்டீங்க அப்படின்னா சென்டர்ல வச்சுட்டீங்கன்னா ஆம் ஹிருதாய நமக. இருதயமா இருக்கா, இருதயத்தை வச்சு பண்றீங்க. ஆம் ஹிருதாய நமக. அடுத்து கிரீம் சிரசே ஸ்வாஹா. சிரசே மிருகம். கிரீம் சிரசே ஸ்வாஹா. அடுத்து குரோ ஷிகாய். இந்த கட்டவரல வச்சுக்கணும், உங்க குடிமில பெருதல போங்க. ஓகேவா? அடுத்து ஆம் அவசாய கும். சின்முதிரை சொன்னோம், இடது கை முதல்ல வலது கை மேல. ஆம் அவசாய சொல்லுங்க அவசாய கும். ஓகேவா? அடுத்து இது நேத்திர முத்திரை, நாமம் போடுற மாதிரி இல்லையா, நேத்திர முத்திரை. ஓகே, இது என்ன பண்ணணும், நேத்திரம் கண்ணு. இந்த 2 கண்ணு, 3வது நமக்கு ஒரு கண்ணு இருக்கு. சிவனுக்கு மட்டும் கிடையாது, நமக்கு உண்டு. என்ன போட்டிருக்கேன், கிரீம் நேத்ராய. ஓகே, அடுத்து குரோ அஸ்ராய பட். ஓகேவா? என்ன பண்ணா இந்த 2 இதெல்லாம் எடுத்துக்கணும், உள்ளங்கையில அடிக்கணும். அஸ்ராய திக்பந்தனம் இல்ல. ஓகே, எத்தனை முறை அடிக்கணும், ஒரே திக்பந்தனம் இல்ல, கீழே வந்து திக்பந்தனம் போட்டுங்க. அஷ்ட திக்பந்தன அப்படின்னு அன்வாஷில ஆட் பண்ணிக்கணும். அஷ்டதிக் பந்தன என்ன பண்ணணும் அப்படின்னா கிழக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? கிழக்கு பக்கம் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இங்க கிழக்கு வச்சுக்கோங்க. 1 அக்னி,
தெற்கு, தென்மேற்கு, மேற்கு, வடகிழக்கு, சரி வடமேற்கு, வடக்கு, வடகிழக்கு சொல்றோம். அஷ்டதிக் பந்தன அப்படி போட்டுட்டு சொல்றோம். அடுத்து ரிஷிநியாசம். ரிஷிநியாசம் இப்போ இதுல இருக்கக்கூடிய மந்திரங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லி அடுத்து சொன்னது. இப்போ நம்மகிட்ட பேப்பர் இருக்கு, என் பேப்பர்ல என்ன இருக்கோ அதான் உங்க பேப்பர்ல இருக்கு. உங்க பேப்பர்ல இருக்காது என் பேப்பர்ல ஒரு சில இருக்கு, என் பேப்பர்ல இல்லாத உங்க பேப்பர்ல நிறைய இருக்கு. ஓகேவா? இப்போ உங்க மந்திரமே வேற மாதிரி இருக்கு, எனக்கு தெரிஞ்சது வேற, ஆக்சுவலி வேற பிரிண்டர், உங்களுக்கு தெரிஞ்சது வேற பிரிண்டர். ஓகேவா? சரி ரைட்டு. இப்போ என்னன்னா இதுல அதனால இப்ப என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாற்றம் இருக்கு. ஆனா மந்திரங்களை தப்பா சொல்லிடக்கூடாது. மந்திரங்களை தப்பா சொல்லிடக்கூடாது. நான் வந்து தவறா சொல்லிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, சாதாரண விஷயம் கிடையாது. கரெக்டுங்களா? தப்பா சொல்லிடக்கூடாது, சாதாரண விஷயம் கிடையாது. இப்ப சாதாரணமா மந்திரம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்க உங்க அப்பாட்ட தப்பு பண்ணி மாட்டிக்கிறதுக்கும், உங்க குருட்ட தப்பு பண்ணி மாட்டிக்கிறதுக்கும், உங்க போலீஸ்ல போய் தப்பு பண்ணி மாட்டிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? அப்பா லைட்டா அடிப்பாரு, குரு கொஞ்சம் கம்பல்ஸ் அடிப்பாரு, போலீஸ் லத்தி வச்சிருக்கோம். நான் என்ன தப்பு பண்ணிடக்கூடாது, எங்கேயாவது நான் தப்பா பண்ணோம்னாலும் அதுக்கு வந்து நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்ஜாமீன் கேட்கணும். ஓகேவா? இந்த பூஜைக்கு முன்ஜாமீன் கேட்கணும். என்ன கேட்கிறோம்? அஸ்ய ஸ்ரீ பிராண பிரதிஷ்டாய மகா மந்திரஸ்ய பிரம்மா விஷ்ணு சிவா சதா சிவ ரிஷிஹி. ஓகேவா? ரிக் யஜுர் சாம அதர்வன சந்தசன சகல சிருஷ்டி திரி சம்பார காரணி பிராணசக்தி தர தேவதா ஆம் பீஜம் க்ரீம் சக்தி க்ளாக் ரோம் ரோம் கீலகம். ஓகேவா? இதுக்கு வந்து முத்திரைகள் இருக்கு. இதுக்கு நான் சொல்ல இதுக்கு வந்து முத்திரைகள் இருக்கு. ஆனா இப்ப இருக்க முத்திரைகளை நீங்க முதல்ல முடிச்சுக்க மாட்டீங்க. சோ அதனால என்ன பண்றேன்னா நான் இதை வந்து அடுத்த மாசத்துல உள்ள இந்த முத்திரைகள் அஸ்யஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இங்க இதுக்கு வந்து குரு பிரம்மா விஷ்ணுக்கு வரும். ஓகேவா? சோ ரிக்கேஜு சாமானியர்களுக்கு இப்படி வரும். ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணசக்தி பிரதேவதா, அதுக்கு வந்து ஒரு முத்திரை வரும். சோ இந்த மாதிரி முத்திரைகள் வரும். சோ இப்ப என்னன்னா இந்த முத்திரைகள் வந்து என்னன்னா பிராணசக்தி பிரதேவதா கொடுத்து இப்படி வந்து இப்படி விட்டு விடணும். ஓகேவா? சோ நான் என்ன பண்றேன்னா இது வந்து நீங்க முதல்ல முடிங்க, ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ இந்த முத்திரைகளை வந்து இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணுங்க. ஆனா இது வந்து கண்டிப்பா பண்ணணும். ஓகேவா? சொல்லி கொடுத்துறேன், உங்களுக்கு நீங்க ஃபாலோ பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? அஸ்யஸ்ரீ பிராண விஷய மகா மந்திரஸ்யா பிரம்மா விஷ்ணு சிவா அப்படின்னு சொல்றாங்க போது இந்த முத்திரை பண்ணணும், மிருக முத்திரை. ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிக் யஜு சாம அதர்வன அப்படின்னு வரும்போது இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, அது வந்து ஆள்காட்டி விரல் பக்கத்துல வச்சுட்டு இப்படி சொல்லணும். ரிக் யஜு சாம அதர்வன சந்தக. ஓகேவா? நீங்க பூஜை பண்ணாத ஒரு வீடியோ போட்டுக்கலாம். அதே ஸ்லோவா சொல்லும் போது பிரச்சனை இல்லை, இது பார்த்து சொல்லும் போது பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா எதுக்காக இந்த புக் வச்சு சொல்றோம் அப்படின்னா சரஸ்வதிக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது, கையில உழைச்சு விடுறதுதான் பண்றாங்க. அப்போ ஒரு விஷயத்த நம்ம தப்பா சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயம் எல்லாம் பார்த்துதான் சொல்லிடுறோம். ஓகேவா? சோ அடுத்து சகல சகல் சிருஷ்டி ஸ்மிருதி சம்ஹாரணி பிராணசக்தி பர தேவதா அப்படின்னு சொல்லி இதை வந்து நமக்கு உள்ள இருந்து எடுத்து பக்கமா பண்ணி அப்படி எடுத்து இந்த மாதிரி உள்ள நம்மளுடைய இந்த. ஓகேவா? ஆ பீஜம் கிரீம் சக்தி ரோம் ரோம் கீலம். ஓகேவா? இது சொல்லிடுவோம். சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தியான ஸ்லோகம். அருணாம் கருணாதரங்கி சாட்சீந்திர பாசாங்குஷ புஷ்ப பாண சாபம் அடிமாதி
இதெல்லாம் அகமி ஏவ விபாவையே பவானி. இது வந்து சமஸ்கிருதத்துல இருக்கு, கீழே தமிழ்ல கொடுத்துருக்கோம். செங்கதில் வண்ணம் கொண்டவளே, கருணை என்னும் அலையை கண்ணில் கொண்டவளும், கைகளில் பாசம் அங்குசம் புஷ்பங்களான பானம் மற்றும் கருண் வில்லை ஏந்தியவளும், அனிமா லகிமா மகிமா கரிமா ஈசாத்வா வசித்வா பிரகாமி பிராப்தி ஆகிய அஷ்டமா சித்தி தேவதைகளால் சூழப்பட்டவளும், என் ஆத்ம சொரூபத்தை காட்டிலும் வேறு ரூபம் இல்லாமல் என்னுள்ளே ஒருவருக்கான லலிதையை தியானிக்கின்றேன். லலிதாம்பிகை ஓகேவா? சரி, சரியா? இது வந்து நீங்க சமஸ்கிருதத்துல சொல்ல முடிஞ்சா சமஸ்கிருதத்துல சொல்லிக்கீங்க, தமிழ்ல சொல்ல முடிஞ்சா தமிழ்ல சொல்லிக்கீங்க. தமிழ்ல சொல்லும் போது கனெக்ட் ஆகும், உள்ளாந்து சொன்னோம். ஆமா. செங்கதில் வண்ணம் கொண்டவளே அப்படிங்கும்போது அவங்க எப்படி இருப்பாங்க? வெள்ளை நிறத்துல செங்கதிலா நல்ல ஒரு பிரகாசமான ஒரு உருவத்துல இருப்பாங்க. ஓகேவா? செங்கதில் வண்ணம் கொண்டவளே, கருணையும் அலையை கண்களும் கருணை உள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க. கண்ணுக்கு கருணை இருக்கும். ஓகேவா? கையில வந்து பாசம் அங்குசம் புஷ்பங்களால் ஆன பாம்பு. ஓகேவா? பாசம்னா என்ன தெரியல, பாசக்கயிறு அந்த மாதிரி. அடுத்து அங்குசம் தெரியும், யானை குத்துற அங்குசம். ஓகேவா? அடுத்து புஷ்பங்களாலான பானம். புஷ்பங்களாலான பானம்னா என்ன தெரியும்? பானம்னா என்ன தெரியும்? வில்லு, அம்புதான் பானம். ஓகேவா? மற்றும் கரும்பு வில்லை, கரும்புல வில்லு செஞ்சு வச்சுப்பாங்க. ஏந்தியவளும் அந்த அனிமா லகிமா சக்திகளை கொண்டவங்களான உன்னை காட்டிலும் ஒரு வேறு ரூபமே இல்லை, உன்னை வந்து நான் மனதில் வைத்து தியானிக்கின்றேன். ஓகேவா? சரி. அடுத்து உபச்சார பூஜை. ஓகேவா? சோ உபச்சார பூஜை அப்படின்னா, உபச்சாரம் என்ன அப்படின்னா, இப்போ எல்லாரும் இப்போ உங்க வீட்டுக்கு ஒருத்தங்க விருந்தாள் வராங்க, அதாவது உங்க அம்மா அப்பா வெளியூர்ல இருந்து வராங்க. ஏதோ வந்தோடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? தண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோடசோபச்சாரம் துப்புரவு பண்றது பஞ்சோபச்சாரம். சோடசோபச்சாரம் தெரிஞ்சிச்சுன்னா பண்ணுங்க, தெரியாதுன்னா பிரச்சனை இல்லை, பஞ்சோபச்சாரம் போகும். ஏன் அப்படி நம்ம வந்து இது சிம்பிளிஃபை பண்றோம் அப்படின்னா, கணபதிக்கு மந்திரம் அவங்க 70 மந்திரம் சொன்னாங்க, அவங்க மந்திரம் கொடுக்கலாம். கணபதி பூஜைக்கே வந்து பாத்தீங்கன்னா 20 நிமிஷம் பண்ணும். கணபதி பூஜை 20 நிமிஷம் பண்ணலாம். அடுத்து கணபதிக்கு வந்து இது கொடுக்குறேன், அர்ச்சனை கொடுக்குறேன். அந்த அர்ச்சனையை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க, மந்திரத்துக்கு கூட சேர்த்து அர்ச்சனையை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த 16 அர்ச்சனை வரும், 11 வரும். அது காமன் அந்த அது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த மந்திரத்தையும் அந்த கணபதி மந்திரத்தையும் நீங்க சொல்லிக்கங்க. அது ஏன் கணபதியை நம்ம கும்பிடுவோம் அப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், எல்லா விதமான விஷயங்கள்ல கணபதிப்பார். எல்லா விதமான விஷயங்கள்ல கணபதிப்பார். ஒரு காரியம் வந்து வெற்றி அடையணும், ஒரு பூஜையத்தை வந்து பூர்த்தி அடையணும், பூர்வாங்க ஆகணும் அப்படின்னா கணபதி முடியாம எதுவுமே கிடையாது. சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் பிரச்சனை. ஆனா இந்த 2 கோயிலும் விநாயகர். அம்பாள் கோயில்ல சிவன் இருக்க மாட்டாரு இல்ல, கடைசிக்கு ஒரு எல்ல தெய்வம் அருவாளோட உட்காந்து இருப்பாரு, அங்கேயும் விநாயகர் இருப்பார். பிரபஞ்சமே அவர்தான், புரியுதுங்களா? அந்த இது வந்து ஒரு இது இருக்கு, கணபதிக்கு பத்தியான ஒரு கதை இருக்கு. அது கணபதி உபாசனைன்னு ஒரு இருக்காரு. ஓகேவா? கணபதிக்குன்னு ஒரு, இப்ப நீங்க சொல்றது இல்லையா, அந்த ஒவ்வொரு சக்கரங்களா நான் சொல்றது இல்லையா, ஒவ்வொரு பீடத்துக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்கு. அப்போ என்ன பண்ணா, ஒரு பீடத்துக்கு ஒரு நாள் கிளாஸ் வைக்கலாம். அப்ப எவ்வளவு விஷயத்த நான் ஸ்கிப் பண்ணிட்டு போறேன்னு தெரியுதா உனக்கு? ஸ்கிப் பண்ணி கொண்டு போறேன். ஏன் நீங்க ஸ்கிப் பண்ணி கொண்டு போறோம்னா, அப்பதான் ஸ்பீடா போக முடியும். அதாவது இதுல பஞ்சோபச்சாரம் பண்றோம். என்ன பண்றோம்? லம் கந்தம் சமர்ப்பயாமி. கந்தம் அப்படின்னா என்ன? சந்தனம்.
சமர்ப்பயாமின்னு அர்த்தம் சமர்ப்பிக்கிறேன். ஓகேவா? அடுத்து லம் விருதித்யாய சமஸ்தோபரி கரிதா குங்குமம் சமர்ப்பயாமி. குங்குமம் என்னது தெரியுங்களா? குங்குமம் உனக்கு கொடுக்குறேன். அடுத்து கம் ஆஹா சாத்வியாய சமர்ப்பயாமி. பூவும் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா சாமிக்கு என்ன இருக்கும்? சந்தனக்கும் குங்குமக்கும் பூவுக்கும். அடுத்து என்ன பண்ணுவோம்? தூபம். ஓகேவா? எம் வாய் வாத்யாய தூபம் ஆக்ரோபயாமி. அடுத்து ரம் தீபம் காட்டும். ஓகே, சோ பஞ்சோபச்சாரத்துல என்னென்ன நினைச்சிருக்கோம்? முதல்ல கந்தம், சந்தனம், குங்குமம், பூவு, தூபம், தீபம், காட்டி. ஓகேவா? சோ அடுத்து நெய்வேத்தியம். ஓகேவா? வம் அருள் அம்ருத்ரம்யாய அமிர்தம் மகா நைவேத்தியம் நிவேதயாமி. ஓகேவா? சோ நைவேத்தியம் கொடுக்குறோம். ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்க கற்பூரம் காட்டுனா காட்டிக்கலாம். கற்பூரம் ஆக்ராபயாமி அப்படின்னு சொல்ல நீங்க பண்ணிக்கலாம், இல்லைனாலும் விக்கலாம். நீங்க ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு மந்திரங்கள் இருக்கு. இப்போ தூவம் காட்டணும். ஓம் அசாந்தம் துர்குல தூபம் சுகதம் சுமனேகரம் ஆக்ரியதர்ம தேவானாம் உபயோகம் பிரதிக்ரியாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். சோ இவ்வளவு பெரிய மந்திரத்தை நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன சொல்றது? இதே ஒரு பேஜ் வந்துடும். அப்போ நைவேத்தியத்துக்கு மந்திரம் இருக்கு, தீபத்துக்கு மந்திரம் இருக்கு. சோ எல்லாருக்கும் தனித்தனி மந்திரங்கள் இருக்கு. இதான் ஒரு சிம்பிளிஃபை பண்ணும். கற்பூர நீராஜனம் சமர்ப்பயாமி சொல்லிக்கலாம். இது போல பஞ்சோபச்சாரத்துல கற்பூரம் வேணா போட்டு. ஓகேவா? சரி. அடுத்து பிராணாய சுவாகா. இப்போ இதுல நீங்க கவனிச்சீங்கன்னா மந்திரம் இதுல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா முத்திரைகள் ரொம்ப முக்கியமான. இந்த முத்திரை ரொம்ப முக்கியம். அப்பதான் வேணாம் முத்திரை அப்படின்னு சொல்லிருந்தேன். அடுத்த பாத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப அதுக்கடுத்து வரக்கூடிய முத்திரைகள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? எழுதி வச்சுக்கோங்க. கட்டை விரல், இந்த சின்ன சுண்டு விரல், என்ன சொல்றது, மோதிரம், இந்த 3 விரல்களையும் சந்திர வரையும் 3 பிராண முத்திரைன்னு சொல்லி பிராணாய ஸ்வாஹா, அபனாய ஸ்வாஹா, சமனாய ஸ்வாஹா, அடுத்து உதனாய ஸ்வாஹா, அடுத்து பிரம்மனே ஸ்வாஹா. இதான் முத்திரை. நான் சொல்றேன். பிரம்ம முத்திரை இது. அடுத்து இந்த ஒரு விரல மட்டும் கீழே விட்டுருந்தோம், அடுத்த விரல சேர்த்துக்கணும். அது அபனாய முத்திரை. அடுத்து லாஸ்ட் மோதல் விரல விட்டு அடுத்த விரல சேர்த்துக்கணும். சமனாய ஸ்வாஹா. ஓகே, அடுத்து அது சமான முத்திரை. இது வேற சமானம். அது வந்து சமான முத்திரன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அடுத்து உதானாய ஸ்வாகா. லாஸ்ட் ரெண்டு மறுபடியும் இது வந்து உதானாய ஸ்வாகா. உதனாய பிரம்மபுத்திரன்னு சொன்னீங்க, உதனா உதயா அப்படின்னு கேட்கக்கூடாது. சரியா? இந்த பூஜைக்கு தான். ஓகே, உதானாய ஸ்வாகா. ஓகேவா? புரிஞ்சிருச்சுங்களா? பிராணாய ஸ்வாகா, அபனாய ஸ்வாகா, சமனாய ஸ்வாகா, உதனாய ஸ்வாகா. அடுத்து பிரம்மனே ஸ்வாகா. அடுத்து சம் சர்வாத்மியாய சர்வோபச்சார பூஜா சமர்ப்பயாமி. அடுத்து என்ன ஒரு வரல விட்டுருங்க, 2 வரல வச்சுக்கோங்க. அடுத்து லாஸ்ட் வரல விட்டுருங்க, அடுத்து 2 வரல விட்டுருங்க. அது லாஸ்ட் இந்த 2 வரல. ஓகேவா? அடுத்து கட் கமலா மந்திரம். கட் கமலா கட்டு அப்படின்னா கட் காப்பி பேஸ்ட் சார் ஸ்கூல்ல
கமலா மந்திரம் அப்படின்னா ஒரு ஷார்ப்பான எட்ஜ் வச்சு வெட்டுறது, கட்டு அப்படிங்கிறது வெட்டுறது அர்த்தம். கமலா மந்திரம் இந்த ஒரு ஷார்ப்பா அந்த கடவுளை நோக்கி நம்ம வந்து சொல்றது மந்திரம் தான் கட் கமலா மந்திரம். ஓகேவா? சோ சரியா? சோ இந்த மந்திரம் வந்து நீங்க வந்து படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஹரிங்கராசன ஹர்விரா நலஹிகா சௌக்லீம் க்லாம் விருத்திம் சவர்ணம் பரதாரிணி பரிசுதா दौड़ीने रोजा वंदे पुस्तक वास मंगुस्ताम कुशिदा उज्ज्वलाम स्वाम लिंग दिव्याम राम श्री चक्र ஸ்ரீ சக்கரத்துல இருக்கக்கூடிய எல்லா தேவதைகளுடைய தெய்வத்தை வந்து நம்ம வணங்குறோம். அந்த மந்திரத்தை இந்த கடவுளை நம்ம வணங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூஜைக்குள்ள போறோம். பூஜை ஸ்டார்ட் பண்றது ஒண்ணு கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அல்ல மேல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படிதான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஆனா எதுக்காக வாக்தேவதைகள் வந்து ஸ்டார்ட் பண்றோம்? ஏன் வாக்தேவதைகள்? நான் முதலே சொல்லிட்டேன். கேள்வி வாக்தேவதைகள் நம்மளுடைய வார்த்தையை வந்து திரளாமல் நம்மளுடைய போக்கஸா போடுறாங்க. வாக்தேவதைகளை கொடுக்கும். இங்க பாருங்க, அங்கன்யாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொன்னோம் பண்ணமா, அதை வந்துருக்காங்க. ஓ வாக்தேவாய நம்ம அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்? இப்ப கிழக்கு பக்கம் எது கிடையாது. இப்ப என்ன பண்றோம்? இந்த வாக்தேவை போடுற போது அது பாருங்க இந்த சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். 1ஆம் நம்பர் இங்க. ஓகேவா? சோ சாரி, இது கிழக்கு. இங்க கிழக்கு இந்த பக்கம் இருக்கிற வாக்தேவதையில ஃபர்ஸ்ட் இங்க இருக்காங்க. இங்க இருக்காங்க ஓம் ஹிருதய தேவி ஸ்ரீ, அந்த பிளஸ் போட்டா பாஹா பாஹா பாதுகாம் சமர்ப்பயாமி. புது உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ சொல்லிக்கங்க. பாஹாங்கிறது ஷார்ட், பெருசா சொல்லணும்னா பாதுகாம் சமர்ப்பயாமி. ஓம் ஒரு மந்திரம் கிரீம் இருக்கா? ஓம் கிரீம் ஹிருதய தேவி ஸ்ரீ பாதுகாம் சமர்ப்பயாமின்னு சொல்லலாம், பாகான்னு சொல்லலாம். எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ சொல்லிக்கலாம். பாதுகாம் சமர்ப்பயாமி. அதாவது மந்திரத்தை எவ்வளவு சிம்பிள் பண்ண முடியுமோ சிம்பிள் பண்ணிடுவோம். நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லணும்னா சொல்லிக்கீங்க, பிரச்சனை கிடையாது. பாகா அந்த பிளஸ் போட்டா பாகான்னு இருக்கும். 2 புள்ளி வச்சா என்னது? ஓகேவா? என்ன பண்ணுவாங்க? ஸ்வான் போட்டு 2 புள்ளி வச்சுப்பாங்க. அப்ப ஸ்வாஹா. நமன் போட்டு 2 புள்ளி வச்சுப்பாங்க. இதெல்லாம் ஷார்ட்கட். இதை படிக்க தெரியாம நிறைய பேரு மந்திரம் தப்பா சொல்லியிருக்கோம். அதுல நம்ம தான் இருக்கு. நீ என்ன நமகன்னு சொல்ற? வேற பிளஸ் இருக்கு, 2 டைம் சொல்லணும். எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். நானே அப்படிதான் நினைச்சிருந்தேன் ஒரு காலகட்டங்கள்ல. நானே நானும் உங்களை மாதிரிதான் கத்துக்கும் போது அது தப்பா இருந்தது. ஓ இது நம்ம தான் போட்டுருக்காங்க, 2 புள்ளி வச்சா நமக்கு சமஸ்கிருதத்துல ஒழிச்சு வச்சிருக்காங்க. பிளஸ் போட்டாங்க. அதுதான் இங்க வந்திருக்கு. அந்த பூஜையை தான் இங்க பண்றோம். அதுல அவ்வளவு பெருசு இதுல 40 நிமிஷம் ஓடுமா பாட்டு, 1000 சமஸ்காரம். இது நான் ஒரு 20 நிமிஷத்துல சிம்பிளிஃபை பண்ணிருக்கேன். ஓகேவா? ஓம் திருதேவியே ஸ்ரீ பாகா அப்படின்னு சொல்றீங்க. இந்த இடம் பாத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு எல்லாமே கிழக்க பார்த்த மாதிரி இருக்கும். அப்ப என்ன பண்றீங்க? இப்படி வச்சுக்கோங்க, அப்படி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இந்த போட்டோ நீங்க வச்சிருக்க அப்படி நீங்க வச்சிருக்க கிழக்காங்க. இதான் கிழக்கா தெரியல எனக்கு. நான் இதான் கிழக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இதான் கிழக்கா? சுத்தி சுத்தி வரமா கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லை. நான் கிழக்குன்னு வச்சிருக்கேன், உங்களுக்கு பாத்துக்கணும். சரியா?
அப்படியே வச்சுக்கலாம் இப்படி தேய்ச்சிக்கலாம் ஷூரா இதான் கிழக்கா அப்புறம் மேக்கப் பார்த்து பண்ணிருக்கேன் இப்ப நான் செய்ய போறேன் இப்ப இந்த இது இருக்கீங்க அப்போ இப்ப எந்திரத்தை வந்து கிழக்க பார்த்து வச்சிருக்கேன் 1ஆம் நம்பருக்கு இங்க போடுவோம் இந்த இந்த வட்டம் இருக்கு இல்லைங்களா 3 வட்டங்கள் இருக்கு இல்லைங்களா அந்த 3 வட்டங்கள்ல மேல இந்த இடத்துல ரைட் சைடு அந்த போட்டோல வந்து தெளிவா போட்டு 1 2 3 போட்டுருக்காங்க திருவே தேவியே ஸ்ரீ பாஹா பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுங்க அடுத்து 2வது ஓ சிரோதேவி ஸ்ரீ அப்ப அவங்க எங்க இருக்காங்க ஒருத்தர் இங்க இருக்காங்க 2வது ஆள் இங்க இருக்காங்க 3வது ஆள் இருக்கு ஆப்போசிட்ல இருக்காங்க 4வது ஆள் இந்த சைடு இருக்காங்க 5வது ஆள் சென்டர்ல இருக்காங்க ஓகேவா சென்டர்ல 6 லெஃப்ட் சைடுல ஒருத்தர் இந்த சைடுல 2 பின்னாடி 1 2 3 இந்த முக்கோணம் இருக்கு இல்லைங்களா இந்த வட்டத்திலே நீங்க கவனிச்சு 3 இடத்துல இருக்காங்க இல்லையா சோ அதனால 3 இந்த 6வது தேவதை மட்டும் 6 எதுனா அஸ்திர தேவி ஆகும் அஸ்திர தேவி அப்படிங்கிறவங்க பாதுகாப்பு தேவி அஸ்திரம் பட்டு அடிக்கிறோமா அது அடிச்சோம்னா என்ன ஆகும் அந்த இடத்த சுத்தி ஒரு அஸ்திரம் பாயும் சட்டுன்னு அப்போ 3 பக்கமும் அது வந்து நமக்கு வந்து வேற இப்போ கும்பகர்ணன் போய் இது கேட்க போறாரு போகும்போது நாட்டுல வந்து ஒரு பெரலை வைக்கணும் அப்படின்னா வேற ஒரு போர்ஸ் வந்து வருதுன்னா அது பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தங்க இருந்தாலும் உங்களுக்கு இருக்குமா புரியுதுங்களா உங்களுக்கு ஒருத்தங்க அறதான் இருந்தாங்க ஒரு அஸ்திரதேவி இருக்காங்க இப்ப அஸ்திரதேவி தாண்டிதான் உள்ள போக முடியும் அப்படின்னா ஈஸியா வர முடியுமா யாராட்டு அதுக்காக இந்த இது ஓகேவா ஓகே அடுத்து இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து குங்குமம் குங்குமம் என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி தாளம்பூ குங்குமம் வாங்கிக்கிறீங்க ஏன் பொருள் இங்க நடந்துச்சுருக்காங்க இந்த மாதிரி தாளம்பூ குங்குமம் வாங்கிக்கிறீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதை அப்படியே எடுத்துட்டு வந்தேன் தாளம்பூ கேட்டீங்கன்னா கிடைக்கும் அதுல இருந்து நீங்க வீட்லயே உங்களால மீட் பண்ண முடியல வீட்லயே மீட் பண்ணிக்கீங்க நான் முன்னாடியே வீட்டுல மீட் பண்ணிக்கிறேன் அது ஒரு அந்த மஞ்சள் எரிஞ்சம்பழம் இந்த எல்லாமே கெமிக்கல் ஆகி போச்சா இது நம்ம செஞ்சாலும் அதை சாப்பிட கூட செய்யணும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் நம்மளே நீங்களே மேக் பண்ண முடிஞ்சா மேக் பண்ணி அது ஒரு நாள் கடையில வாங்கிக்கலாம் பிரச்சனை இல்லை வெங்காயம் போட்டு ஒண்ணு இல்ல மஞ்சள் இருக்கு இல்லையா மஞ்சள்ல சீக்கிரத்துல போட்டீங்கன்னா அப்படி சிவப்பு கலர்ல மாறிடுங்களா இல்ல கெமிக்கல் ரியாக்ஷன் தான் அதான் குங்குமம் ஓகேவா குங்குமம் நீங்க ரெடி பண்ண முடிஞ்சா ரெடி பண்ணீங்க இல்ல கடையில வாங்கிக்கோங்க ஓகேவா அடுத்து இந்த குங்குமத்தை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றது ஒன்ஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டா துரத்தி போடலாமா வச்சுக்கணும் வேற அந்த குங்குமத்தை மீண்டும் நம்ம பயன்படுத்தணும் அந்த குங்குமத்தை நம்ம மீண்டும் பூஜையை பயன்படுத்தணும் பூஜை பயன்படுத்த அந்த குங்குமத்தோட சக்தி வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும் ஓகே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப லாஸ்ட் அபிஷேகம் முடிச்சேன் அப்படின்னா இது வந்து இந்த குங்குமம் வந்து போயிடும் ஒரு சில மிச்சம் ஆகும் ஓகேவா சோ குங்குமத்தை நீங்க போட அந்த மந்திரத்தை சொல்லி நீங்க போட உங்க சக்தி உங்க மந்திர சக்தி இந்திரத்துல பற்றி தெரிச்சு அந்த குங்குமத்திலே இருக்கும் ஒரு 6 மாதம் நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த குங்குமத்தை கொண்டு போய் இந்த யாருக்காவது உடம்பு சரியில்ல பேய் வச்சிருக்கு எதுக்கு ஒன்று வச்சுருந்தாலும் சரி உடம்பு முடியுது காய்ச்சல் இருக்குது குழந்தைகளுக்கு அதான் இருக்குது எதுக்கு போட்டீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு இந்த குங்குமத்தை தூரம் போட்டுறாரு நீங்க பயன்படுத்திக்க நெத்தியில இருக்கிறதுக்கு இது எல்லாத்தையும் பயன்படுத்திக்க ஆனா தூரம் போட்டுறாரு யூஸ் பண்றது ஓகேவா 6 மாசம் யூஸ் பண்ணீங்கனால அது நல்ல எனர்ஜி ஆகும் அதுக்கப்புறம் புது குங்குமம் நீங்க மாத்திரீங்கன்னா பழைய குங்குமத்தை கொஞ்சம் எடுத்து அதை போட்டு மறுபடியும் நீங்க யூஸ் பண்ணுங்க
அப்பதான் இந்த எனர்ஜி அந்த டிரான்ஸ்ஃபர் கரெக்டா இருக்கும். கொஞ்சமா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். அதனால இந்த குங்குமம் நீங்க தட்டி வைக்கிறது வந்து ஒண்ணு வந்து நீங்க இதுல வைக்கலாம். என்னது கண்ணாடி இல்ல வில்வ குழுவையில வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அதான் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். அதான் செம்பு வச்சுக்கலாம். செம்பு அதை வச்சு பூஜை பண்ணும்போது தட்டுல வச்சு பண்ணணும். செம்பு தட்டு கொஞ்சம் பெரிய தட்டா வாங்கிட்டீங்கன்னா அதுலயே வச்சுக்கலாம். கொஞ்சம் தட்டை கொஞ்சம் பெரிய தட்டை ஒரு 100 ரூபா சின்ன தட்டு நான் வீட்டுல வச்சிருக்கிறது கொஞ்சம் இதுல இருந்து கொஞ்சம் இதோட கொஞ்சம் பெருசா இருக்கும் வீட்டுல வச்சிருக்கிறது. அதை போட்டுருக்கோம். வெள்ளி யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் செம்புக்கு செம்பு சிகப்பு எல்லாம் இதுல வரும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆண் அப்படின்னா விபூதி, பெண் அப்படின்னா குங்குமம். ஆண்கள் நிறைய அர்த்தங்கள் இருக்கு. பட் இங்க நம்ம வணங்க போறது எல்லாமே தேவைகள், பெண் தேவைகள் தான் வருது. அதனால குங்குமம், அதனால செம்பு. சரிங்களா? சரி. அடுத்து அந்த காப்பர் பிளேட்ல இதை அப்படியே வச்சு கொடுப்போம். இல்ல குங்குமம் வந்து நீங்க தனியா வச்சுக்கணும். பூஜை பண்றீங்க, ஓம் இருதவி ஸ்ரீ நமக ஸ்ரீ பாதுகாப்பு அப்படின்னு கொடுக்குறீங்க. கொடுக்கும்போது அந்த தட்டுல வச்சு எடுத்து போடுங்க. கீழே இருந்து நீங்க பூ வச்சிருக்கீங்க, பூ வச்சு எப்படி போடுவீங்க அப்படிலாம் அதே மாதிரி நம்ம பண்ணணும். ஓகேவா? ஓகே. அடுத்து திரைலோக்கிய மோகன சக்கரம். ஓகேவா? கீழே பாத்தீங்க அப்படின்னா மந்திரங்கள் இருக்கு பாருங்க. ஓம் அனிமா சக்தி ஸ்ரீ பாஹா. ஓகே. ஓம் லகிமா சக்தி ஸ்ரீ பாஹா. ஓகே. சோ அது நம்பர்ஸ் போட்டு பாருங்க. முதல்ல கிழக்கு பக்கம், அடுத்து என்ன வித்தியாசம், தெற்கு பக்கம், அடுத்து மேற்கு, அடுத்து வடக்கு. புரிஞ்சுங்களா? அடுத்து வந்து பாருங்க 5வது நம்பர் இங்க வந்துருக்கு பாருங்க. அக்னி மூலையில வந்துருக்கா? ஆமா, அக்னி மூலை. அடுத்து நெருதி வந்திருக்கா? அடுத்து வாயு வந்திருக்கா? அடுத்து ஈசானியம் வந்திருக்கா? அடுத்து அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஈசானியம். அடுத்து வந்து பாருங்க நிருதி. சரியா? சோ அங்க பாருங்க என்னன்னா அனிமா சக்தி, லகிமா சக்தி, மகிமா சக்தி, ஈசாத்துவம், வசித்துவம், காமியம், புத்தி சக்தி, இச்சா சக்தி, பிராப்தி, சர்வ காமா சக்தி. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வரிசையா பண்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிரீம் ஓம் ஸ்ரீம் கிரீம். யாராவது பண்ணிருக்கீங்களா? இது பண்ணிருக்கீங்களா? யாருமே பண்ணதில்லை. நீங்க பண்ணிருக்கீங்களா? ஸ்ரீவித்யா ஸ்ரீவித்யா பண்ணது முன்னாடி ஒரு பெரியவர் சொன்னாங்க. ஓம் ஸ்ரீ ஹரி க்ளீம் க்ளௌம் கம் கணபதே வரவந்த சர்வஜனமே வசமானாய குரு ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீ ஹரி க்ளீம் கவலையே பிரசித்த சன்னிதே ஹரி ஸ்ரீ மகாலட்சுமியே நமக. ஓம் ஸ்ரீ ஹரி தனாயகாய ஸ்வர்ணா கிருஷ்ண தேவியாய சர்வதா திவானாய ஸ்ரீ ஹரி ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீ ஹரி க்ளீம் க்ளௌம் கம் கணபதே ஓம் ஸ்ரீ ஹரி க்ளீம் க்ளௌம் தேவகீஸ்வர கோவிந்தா வாசுதேவ ஜெகபதே தெய்வீமே தன்யம் சீக்கிரம் கிருஷ்ணாதாமம் சரணம் சதா. நல்லா சொல்றீங்க. 25-30 வருஷமா முன்னாடி ஒரு பெரியவர் சொல்லுவோம். இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா? இரண்டாவது சதுர வடிவ பிரகாரம். அதுல என்ன பண்ண போறோம்? இரண்டாவது சதுர வடிவ பிரகாரத்துல என்ன பண்றோம்? ஓம் பிராமி ஸ்ரீ பாஹா, ஓம் மகேஸ்வரி ஸ்ரீ பாஹா, ஓம் கௌமாரி ஸ்ரீ பாஹா, ஓம் வைஷ்ணவி ஸ்ரீ பாஹா, ஓம் வாராகி ஸ்ரீ பாஹா, ஓம் மகேந்திரி ஸ்ரீ பாஹா, ஓம் சாமுண்டா ஸ்ரீ பாஹா, ஓம் மகாலட்சுமி ஸ்ரீ பாஹா. ஓகேவா? சோ 8 தெய்வங்கள் இரண்டாவது பிரகாரத்துல பண்றோம். குங்குமத்தை நீங்க கரெக்டா வைக்கணும், அது மட்டும் கவனமா வச்சுக்கோங்க. அடுத்து மூன்றாவது சதுர வடிவ பிரகாரம். ஐயா இந்த மந்திரத்தை சொல்லிட்டே குங்குமத்தை வைக்கணும். ஒவ்வொரு டைம் சொல்லும் போது நீங்க மந்திரத்தை சொல்லி வைக்கணும். இதுல ஆக்சுவலி என்னன்னா இப்போ இந்த
இது பிராமி ஸ்ரீ பாகான்னு சொல்றோம் இல்லையா, இந்த மந்திரத்துக்கு நீங்க கீழே போனீங்கன்னா இந்த ஒண்ணுக்கு மட்டும் ஒரு புக் வரும். பிராமி ஸ்ரீ ஏன்னா அவங்களுக்கு வந்து பிராமி ஸ்ரீக்கு வந்து தியான ஸ்லோகம் இருக்கு. பிராமி ஸ்ரீக்கு வந்து தியான ஸ்லோகம் இருக்கு, அவங்களுக்கான மந்திரம் இருக்கு, அவங்களுக்கு சோடச உபச்சாரம் பண்ணணும், அவங்களுக்கு தனியா 16 விதமான உபச்சாரங்களும் பண்ணணும். ஆனா அது என்ன பண்ணிருக்கோம், ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா, ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிருக்கோம். அதனால நீங்க விட்டுறாரு. அடுத்து மூன்றாவது சதுரவடி பிரகாரத்துல சர்வசம் ஷாபினி ஸ்ரீ சர்வ வித்ராமி ஸ்ரீ பாஹா. ஓகேவா, ஓம் சர்வாகர்ஷ்ணி ஸ்ரீ பாஹா. ஓகே, ஓம் சர்வ சங்கரேஷ்ணி ஸ்ரீ பாஹா. இந்த மாதிரி 10 தேவதைகள் நம்ம மூன்றாவது பிரகாரத்துல ஒவ்வொருத்தருக்கும் மந்திரத்தை சொல்லி 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 வைக்கிறோம். ஓகேவா, அடுத்து மூன்றாவது பிரகாரம் வந்துட்டோமா, 3 பிரகாரம் முடிச்சிட்டோம். அடுத்து சர்வாச பரிபூரண சக்கரம். ஓகேவா, ஓம் காமதர்ஷினி ஸ்ரீ பாஹா. ஓகேவா, சாரி அதாவது புத்தியகர்ணி ஸ்ரீ பாஹா. அதோட மந்திரங்களையும் பாருங்க, அதோட கடவுளோட பேரும் பாருங்க, ஒரு நல்ல ஒரு நீட்டா வச்சாங்க. ஓகேவா, சர்வாச பரிபூரண சக்கரம். உங்களுக்கு வந்து பரிபூரணமான விஷயங்கள்லாம் வரணும் அப்படின்னா அது மேலே சர்வாச பரிபூரண சக்கராய நமக அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப மட்டும் பூ போடணும். ஒவ்வொரு இதுக்கும் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பூ ஓம் சர்வ பரிபூரக சக்கராய நமக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ போடணும். ஓகேவா, அந்த மேல அந்த ஃப்ளவர் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃப்ளவர் மாதிரி இருக்கு. ஆன்டி கிளாக் வைஸ் வருங்களா? ஆமா, இது அப்படிதான் கொடுத்துருக்காங்க. இல்ல, அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கும், ஒரு சிலர் கிளாக் வைஸ்ல இருக்கும். அது அந்த இடத்தை பொறுத்து மாறும். ஓகேவா, கூலிங்க அதுக்கு முன்னாடி போட்டாங்க. ஏன்னா இது வந்து சின்ன எந்திரம் தானே. ஆக்சுவலி நீங்க கோவில்ல வச்சிருக்கிறது வந்து இதை விட 4 மடங்கு பெருசாங்க. அது 3 ஸ்டெப் இருக்கீங்களா, கீழே இல்ல இந்த மின்வே போய் காசியில விசாலாட்சி அது நம்ம பாக்குற மாதிரி விசாலாட்சி பின்னாடி இருப்பாங்க, இங்க முன்னாடி வச்சிருப்பாங்க. சாந்தம்மல் கோவிலே வச்சிருக்காங்க. மேக்ஸிமம் பெண் தெய்வங்கள் கோயில்ல வச்சிருப்பாங்க. ஓகேவா, ஆனா நம்ம நிக்கிறோட உயரத்துக்கு வச்சிருக்காங்க. சதாத்துல பரிமையில இருக்கவங்க சரி சரி. நம்ம உயரத்துக்கு அவ்வளவு எங்க ஆசிரமத்துல வந்து கோல்டுல அப்பவே 5 லட்சம் ரூபா அப்பவே வாங்கிருக்கலாம். 5 லட்சம் ரூபா ஆக்சுவலி எல்லாம் பெருசு இருக்கும். அப்பவே வாங்கிருக்கலாம். இப்ப கிலோ 1 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 700 கேஜி வந்து பஞ்சலோகத்துல பண்ணிருச்சு. கோல்டு மீன்ஸ் மேல கோல்டு பிளேட்டடு, உள்ள வந்து இது வந்து பித்தளை. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு சர்வாச பரிபூரக சக்கரத்துல இந்த டவுட் இல்லை. அடுத்து 14 விதமான கடவுள்களை நம்ம இதுல ஆவாகனம் பண்றோம். அடுத்து சர்வ சம்சோபன சக்கரம். ஓகேவா, சர்வ சம்சோபன சக்கரம். ஓகேவா, ஓம் கிரீம் அனங்க குஷ்மா ஸ்ரீ சாகா. ஓகேவா, ஓம் அனங்க அடுத்து அனங்க நிர்மலா ஸ்ரீ சாகா. ஓம் கிரீம் அனங்க மதனா ஸ்ரீ சாகா. ஓம் அனங்க மதனுதரா ஸ்ரீ சாகா. இந்த மாதிரி 8 தேவதைகள் அடுத்த லேயர்ல இருப்பாங்க. பாத்தீங்கன்னா இது 16 லேயரு, அதுக்கு மேல 8 லேயர். ஓகே, சோ இந்த கடவுள்களை நம்ம வழிபடணும். அடுத்து சர்வ சௌபாக்கிய தாயக சக்கரம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 14 விதமான சக்கரங்கள் இருக்கு. சோ 16 சக்கரத்துக்கு பாருங்க. ஓம் கிரீம் சர்வ சர்வஜ்யம் சோபினி ஸ்ரீ ஓம் சர்வ விக்ரமினி ஸ்ரீ வாஹா. ஓம் சர்வாஸ்ரீ ஸ்ரீ வாஹா. சோ இந்த மாதிரி அப்படியே வரிசையா வந்துட்டே இருக்கும்.
14 தேவதைகள். ஓகேவா? சரி. அடுத்து வந்து சர்வார்த்த சாதக சக்கரம். சோ சர்வார்த்த சாதக சக்கரம்ல வந்து பாத்தீங்கன்னா ஓம் கிரீம் சர்வ சித்தி பிராணா ஸ்ரீ பாகா. சோ இதே மாதிரி இது வந்து 10. ஓகே, அடுத்த லேயர்ல 10, 14, அடுத்து 10. இது வரைக்கும் நீங்க வந்து எந்திரத்திலே போட்டுக்கலாம். இதுக்கு மேல எந்திரத்துல போட முடியாது. ஏன்னா இது அடுத்த லேயர் 10 தானே, அடுத்த லேயர் 10 வரும். அந்த 10 நம்மளால போட முடியாது. சோ அப்ப என்ன பண்றீங்க, மேல போட்டுருங்க, பிந்துல போட்டுருங்க. பிந்துல போட்டீங்கன்னா அது வந்து அப்படியே குஞ்சி அந்த இடத்துல போயிடும். அப்போ நீங்க போடுங்க சர்வ ரக்ஷகரி சக்கரம், சர்வ ரக்ஷகரி சக்கரம். ஓகேவா? பாருங்க, சர்வஞா ஸ்ரீ பாகா, சர்வ சித்தி ஸ்ரீ பாகா, சர்வ ஐஸ்வர்ய பிராப்த ஸ்ரீ ஸ்வாகா வாஹா, சர்வஞானமயி ஸ்ரீ பாகா, சர்வஞாதி சுவாமி ஸ்ரீ பாகா, சர்வ ஸ்ரீ பாகா, சர்வ ஸ்ரீ பாகா, சர்வானமயி ஸ்ரீ பாகா, சர்வ ரக்ஷா ஸ்ரீ பாகா, சர்வே விஷய பல பிராப்த ஸ்ரீ பாகா. இதுதான் வந்து சர்வரோக சக்கரம். சர்வரோக சக்கரம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல. என்ன பண்றீங்க, ஓம் வசினி ஸ்ரீ பாகா, ஓம் காமேஸ்வரி ஸ்ரீ பாகா. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், காமேஸ்வரி கீழே இருந்தாங்க. ஓகேவா? மேலே வருவாங்க. அடுத்து இது வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இல்லையா, இது அப்படியே கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். இதுல எப்படி பண்றோம் இல்லையா, இதுலயே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதே ஸ்ரீ சக்கரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரையும் சொல்லுவாங்க. காமேஸ்வரர் காமேஸ்வரி, வாணீஸ்வரர் வாணீஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது, பெண் தெய்வங்களையும் ஆண் தெய்வங்களையும் சேர்த்து வழியும். அது ஒரு மெத்தட். அது ஸ்ரீ சக்கரத்துல நாராயண பூஜை தான். ஓகேவா? சோ இது வந்து நீங்க இது வந்து என்னது, சர்வ ரோககர சக்கரம். அடுத்து சர்வ சித்தியார்த்திய சக்கரம். ஓகேவா? சோ ஓம் பாணாம் ஸ்ரீ பாகா, ஓம் விழி ஸ்ரீ பாகா. சோ இந்த மாதிரி 7 சக்கரங்கள் இருக்கு. அடுத்து சர்வானந்தமய சக்கரம், அதாவது பிந்து அப்படிங்கிறது மேல இருக்கக்கூடிய ஒரு பிச்சு மாதிரி இருக்குன்னா இதான் பிந்து. இந்த பிந்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவோம்னா யோனின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ யோனின்னு சொல்லுவோம், அதான் பிந்து. இதுதான் அந்த பெண் அண்டத்தை வந்து உருவாக்கக்கூடியது. உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம சொல்லுவோம் இல்லையா, விஷ்ணு புராணம் இல்ல பிரம்ம புராணம் சக்தி புராணம் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரளயம் இருந்துச்சு. அப்போ வந்து மகாவிஷ்ணு வந்து அப்படியே மிதந்துட்டு இருந்தாரு. அது வயிற்றுல இருந்து யார் வரா, பிரம்மா வராரு, கேள்விப்பட்டிருக்காரு. அப்படி நீங்க நம்மளுடைய லைஃப்ல மீட் அவுட் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு பிரளயம் நடக்குது, ஒரே ஒரு உயிரினது மட்டும் தாயோட கருப்பையில வருது. அந்த கருப்பையில இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு அது யாருமே தெரியாது, தெரியுமா? அப்போ வயிற்றுல இருந்து கொண்டு வளருது, என்ன வளருது, விஷ்ணு கிரந்தி வளருது, அது பிரம்மாவா வருது. அதுதான் என்னது, என்ன சொல்லுவோம் அந்த பேர் ஆக்சுவலி வந்து பிரம்ம கிரந்தின்னு சொல்லுவாங்க. இல்ல சயின்ஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த குழந்தை பிறகு என்ன சொல்லுவாங்க பேரு, தண்ணி போடாம தொப்புள் கொடி, தொப்புள் கொடி வளருது. அந்த தொப்புள் கொடியில இருந்து ஒரு ரவுண்டா இருக்கும், அது வந்து தாயோட வயிற்று விட்டாரு. தாயோட வயிற்றுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன ஒரு கேப்லயே அப்படின்னு பனிப்படத்துக்குள்ளே இந்த குழந்தை வளர வளர அந்த இது வளரும். அதுதான் அதையே ஒரு கதையை கொடுத்துருக்காங்க. எவ்வளவு ஆழமான விஷயத்த எவ்வளவு சாதாரணமா விஷ்ணு வந்து அப்படியே பிரளயம் நடந்து முடிஞ்சிச்சு, அவர் வந்து மிதந்துட்டு வந்தாரு, அவர் வயிற்றுல இருந்து ஒரு வளர்ந்துச்சு, அதுதான் பிரம்மா. உயிரை யாரு கொடுத்தா, பிரம்மா கொடுத்தாரு. உயிரோட இருக்க யாரு கொடுத்தா, அந்த தொப்புள் படி வெளியதான் வளருது. அப்ப குழந்தை வெளியில வருது, வரும்போது என்ன தெரியும், அது எங்க இருந்து வந்துச்சு, புரியுதுங்களா? சோ எல்லாமே உருவாகுறது ஒரு பெண்ணுல இருந்தா உருவாகுது. அதை சொல்லக்கூடியதுதான் இந்த நவாவரண பூஜை.
ஒரு பெண்ணை வழிபடுவதன் மூலம் எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களையும் பெற முடியும் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதுதான் இந்த நவராத்திரி பூஜை. இந்த நவராத்திரி பூஜை அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது. இதெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா உண்மையாவே வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு ஏதாவது மீட்டிங் போனா நீங்க வந்ததே வந்து ஒரு கேம் சேஞ்ச் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையாவே நீங்க வந்து வந்தது பிரயோஜனம் கிடையாது. கரெக்டா நீங்க ப்ராப்பரா பண்ணுது. ஓகேவா? சோ இந்த பிந்து முடிச்சுட்டு அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றோம்னா வாராகி அப்படின்னு சொல்லிட்டு சக்கரம் எப்படி சக்கரத்துல பண்றீங்க இல்லையா? சக்கரம் சேம் இதே தான். அதுல வந்து நீங்க இப்போ வெளியில வாங்குறதுல இந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும்போது எனக்கு தெரியல. சக்கரம் ஸ்ரீ சக்கரத்துல பண்ணலாம், ஸ்ரீ சக்கரத்துல பண்ணலாம். அது நீங்க கரெக்டா அது இந்த சைடு இப்படி பார்த்துட்டு கரெக்டா நீங்க கிழக்கு பக்கமா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிழக்கு பக்கமா வச்சுக்கோங்க. வச்சுட்டீங்கன்னா உள்ளே எல்லாமே வெட்ட முடியும். போட்டோ இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கு, அதே மாதிரி அது மாதிரி வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். நீங்க வாங்கி கடையில எங்க? ஆமா அது மரத்துல பண்ணுவாங்க மேடம். இதுவே 7500 ரூபாய். அதான் சொல்றேன்ல, இது இப்ப நான் இது வாங்கியிருக்கேன் 7500 ரூபாய். பெருசா ஒரு 20 லட்சம் அந்த ரேஞ்சில பண்ணி தருவாங்க. பண்ணிடலாம். இதுவே 7500 ரூபாய். அவ்வளவு பெருசு பண்ணணும்னா குறைஞ்சது ஒரு 50,000-60,000 ரூபாய் வேணும். இருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா மகாமேரு அப்படின்றதுல இன்னொன்னு இருக்கு. அது ஆணுக்குன்னு ஒண்ணு இருக்கு, பெண்ணுக்குன்னு ஒண்ணு இருக்கு. சோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் அடுத்தடுத்து பாடம் அது எதுக்காக பயன்படுத்துறது இந்த கிளாஸ். ஓகேவா? சோ வாராகி பேப்பர் ஆக்சுவலி நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க இது உள்ள வந்து இப்ப எந்த எடுத்து ஓபன் பண்ணாலே உங்களுக்கு வைப்ரேஷன் ஃபீல் ஆகிருக்கு. ஓகேவா? அதுக்கு என்ன காரணம்? நீங்க சக்கரம் தகுதி கிடைக்கும். அது என்ன காரணம்? கடையில இருக்கு, நாட்டு கடையில இருக்கு. அது எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கணும். அதை வந்து பார்த்து பிகினிங் பர்பஸ் தான். பிகினிங்க்கு நீங்க அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். எந்திரம் இருக்காக நம்ம எந்திரம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கணும், உள்வாங்கி வச்சுக்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து ஒன்ஸ் எனர்ஜைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கொண்டு போய் நீங்க ஏதாவது ஒரு இடத்துல வைக்கிறீங்கன்னா அந்த இடம் வந்து சுத்தமாயிடும். அந்த இடம் சுத்தமாயிடும். சுத்தமானதுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து நமக்கு தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும். ஓகேவா? சோ இங்க பாருங்க, மகா வாராகி காயத்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம் இல்லையா? இங்க வந்து லலிதாபியே வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அவங்க நேரடியாக எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. ஏன் அவங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்கன்னா அவங்க வந்து ராணி, அவங்க போய் எல்லா வேலையும் செய்யவும் தேவை. அவங்களுடைய படை தளபதிகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இறங்கி செய்வாங்க வாராகி. அடுத்து அவங்களுக்கு போர் வியூகம் வகுக்கிறவங்க அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஷியாமலா காயத்ரி, ஷியாமலா தேவி. ஷியாமலா தேவினா யாருன்னா கேள்விப்படுவீங்களா? ஷியாமலா தேவினா ராஜமாதேவி. ஷியாமலா தேவி ராஜமாதங்கி. அவங்கதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரஸ்வதியுடைய மாந்திரீக உருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒட்டுமொத்த ஸ்ட்ராட்டஜிக் வகுக்கிறவங்க. ஓகேவா? சோ ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறவங்க அப்படிங்கிறவங்க ராஜமாதேவி. சோ அதனால இவங்க 2 பேர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எதுக்காக போறோம் அப்படின்னா இவங்க 2 பேரும் நம்ம எதுக்காக உங்களுக்கான காயத்ரி மந்திரத்துக்கு ஓம் வராகி வித்மகே ரத்னேஸ்வராய தீமகி தன்னோ தேவி பிரச்சோதயாத்னு சொல்றோம். அடுத்து ஷியாமலா தேவிக்கு வந்து ஓம் மாதங்கியே வித்மகே ரத்னேஸ்வரிய தீமகி தன்னோ தேவி பிரச்சோதயா சொல்றோம். இதை வந்து எல்லாமே சொல்லிட்டு அவரவர் திதிக்கு உண்டான நித்திய தேவதைகள் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது உங்களுக்கு பிரிண்ட் அவுட்ல இருக்காது. இந்த பிரிண்ட் அவுட்ல இருக்கும். நான் பிடிஎஃப் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு குரூப்ல வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ வந்து ஒவ்வொரு தேவதைக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த மாதிரி ஒரு வித்தியாசம் இருக்கும். இது நித்திய கிளாஸ் தெரியுங்களா? அதுல வந்து உங்களுக்கு ஒரு 9 மந்திரங்கள் அந்த மந்திரங்கள் இருக்கும். அந்த தேவதைக்கான மந்திரத்தை 27 பீஜ மந்திரம் இருக்கும்.
நீங்க தீனிக்கு அட்டன் பண்ணவங்க பிஜிஎம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தீனிக்கு அட்டன் பண்ணாதவங்க இதுக்கு நான் ஒரு பிடிஎஃப் அனுப்பிச்சிருக்கேன், குரூப்ல அனுப்பிச்சிருக்கேன். அந்த பிடிஎஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது. இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வேற, நீங்க செக் பண்ணி பாருங்க. வந்து வித்தியாசமா இதான் குரூப்ல நீங்க போட்டு ஒரே மாதிரி பீஜம் மாதிரி பீஜம் மாதிரி பீஜம் மாதிரி அது என்ன இது பண்றோம். ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன இருக்கு ஓம் க்ரீம் வந்துருக்கா இல்லையா? இதுதான் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. சோ புதுசா பாக்குறதுக்கு புரியாது. அத நீங்க அங்க போய் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இதை எடுத்துட்டு போயிட்டு அங்க போய் அதே பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த மந்திரத்தை சொல்லிடக்கூடாது. சொல்லிடுவேன். இப்ப இது சொல்றீங்களா நீங்க பேப்பர் இல்ல இப்ப நம்ம ஒரு பிடிஎஃப் குரூப்ல அனுப்புறது நான் வச்சிருக்கிறதா அவங்க அனுப்புவோம். நீங்க தான் பூஜை பண்றது எல்லாம் பண்ணுவோம். அதுல வந்து திரிநித்யாக்கான ஒரு தெய்வதைகளுக்குரிய பந்தம் இருக்கும். அதுக்காக மட்டும் நீங்க அந்த பிடிஎஃப் அது எழுதிக்கங்க. எல்லாரும் விளையாட்டா சீக்கிரமா இருந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கான தேவதைகளுக்கு 27 தேவதைகள் இருக்காங்க. சோ அந்த தேவதைகளை நீங்க வந்து வணங்கிக்கலாம். ஓகேவா? சோ 15 தேவதைகள் வருவாங்க. சரியா? திரிநித்தியால வர்றவங்க 27 வருவாங்க. இதுல 17 வருவாங்க. சோ உங்களுக்கான திதிக்கான தேவதை யாரோ அந்த தேவதையை வணங்கி நீங்க இது பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி. இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணிக்குவோம். இல்ல இது வாராகிக்கு எல்லாத்துக்கும் ஒரு டைம் சொன்னா போதும். இது மட்டும் 27 முறை உங்களுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மந்திரம் 27 முறை சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த என்னன்னா இந்த என்ன பண்றோம் அப்படின்னா லலிதா பரமேஸ்வரி அந்த மறுபடியும் ஃபர்ஸ்ட் 5 சொல்லிடுறோம் இல்லையா? என்ன பண்றோம் அவங்களுக்கு வந்து தீபம் தூபம் நைவேத்தியம் காட்டிட்டு தூபம் தீபம் நைவேத்தியம் காட்டிட்டு பஞ்சபுச்சாரம் செஞ்சுட்டு ரிஷினியாசம் வந்துடும். ரிஷினியாசம் சொல்லுவோம் இல்லையா? பிரம்மகி சொல்லி உள்ளதுக்கு வச்சுட்டு பூஜையை முடிச்சுட்டு கீழே நீங்க உட்கார்ந்த இடத்துல பூ அந்த இதெல்லாம் பூவெல்லாம் தனியா பிரிச்சிருங்க. எந்திரம் பண்ணிருங்க. நீங்க போட்ட பூ அழுகாது. போட்ட பூ அழுகாது. போட்ட பூ அப்படியே இருக்கும். மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா அதோட உயிர் அப்படியே இருக்கும், வாடாது. இந்த எந்திரத்தை எடுத்து பூஜை அறையில வச்சுக்கலாம். பெட்டியில வச்சாலும் வச்சுக்கலாம், பூஜை அப்படின்னாலும் வச்சுக்கலாம். நான் ஒரு டைம் இந்த பூஜை பண்ணிட்டு இந்த பூஜைக்காக நீங்க அம்மா பூஜைக்கு போயிட்டு ஒரு பூ ஒரே ஒரு பூ எடுத்து தனியா வச்சிட்டேன். கிட்டத்தட்ட 3 மாசம் பூ கெட்டே அப்படியே இருந்துச்சு. எப்படி வச்சாலும் அப்படியே இருந்துச்சு 3 மாசம். மல்லிகைப்பூ இதுக்கு வந்து துளசி வைக்கலாம், முல்லை அரளி துளசி முல்லை அவங்க முல்லைப்பூ மல்லிகைப்பூ வாராகி வந்து முல்லைப்பூ வந்து ரொம்ப பிடிக்கும். தாமரை இருக்கலாம், வெண்தாமரை செந்தாமரை ரொம்ப குளிருதா? அது ஆக்சுவலி என்னன்னா என்ன கதைனா இது வந்து இந்த பூஜை அப்படிங்கிறதுக்கு இது வந்து யாரு வரா அப்படின்னா ராஜராஜேஸ்வரி அப்படிங்கிறக்கூடிய ஒரு தெய்வம். அவங்க வந்து எப்படி வருவாங்க அப்படின்னா அவங்க வந்து கார்ல தான் வருவாங்க, ரதத்துலதான் வருவாங்க. தமிழ்ல சொல்ல ரதத்துலதான் வருவாங்க. காலையில பைக்லதான் வரணும்னு பிளான் பண்ணிட்டு பைக் எடுத்து மழை பெஞ்சு எதுக்காக அதுக்கப்புறம் தான் ஒரு நேரம் சீக்வன்ஸ் அவங்க இருக்கிற இடம் ரொம்ப காஸ்ட்லியான இடமா தான் இருக்கும்.
ஓகேவா? ஒரு சாதாரண ஒரு கால் நீங்க புக் பண்ணிக்கலாம். ஏசி கால் தான், ஏசி உண்டு அப்படிங்க. ஏசி போட்டா போட்டு போடலாம் போடலாம். ஏசி தான் நல்லா இருக்கு சார். ஏசி போட்டா போடுங்க சார், போடலாம் விடுங்க சார், நல்லா என்ன பண்ணுங்க சார். புரியுதுங்களா உங்களுக்கு? அவங்களுக்கான இதை அவங்க உருவாக்கிக்குவாங்க இந்த இடத்த. நீங்க மிச்சம் எல்லா இடத்துக்கும் போனா எங்கேயுமே ஏசி கிடையாது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஏசி, ஈரோடு மட்டும் தான் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஏசி இருக்குது. அது வேணான்ட்டாங்க. அது ஹாஸ்பிட்டலுக்கு வேலை இருந்துச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இந்த இடத்த எப்படி சூழல்கள் மாறுதுன்னு பாத்தீங்களா? நீங்க கோபத்துல வந்தவங்களுக்கு அதுவும் தெரியும். கோபம் ஸ்டார்ட் பண்ணோட மழை விட்டு பிரிச்சுச்சு. கோபம் ஸ்டார்ட் பண்ணோட மழை விட்டு வெளியே வந்து மழை விட்டு. அது எங்களுக்கான என்ன சொல்றது, எங்களுக்கான மார்க். இந்த மாதிரிலாம் நடக்கணும், மழைதான் வரணும், காரெல்லாம் கொண்டு போகணும், கூட்டு போகணும் அப்படிலாம் அறிகுறிலாம் இல்ல. அவங்க உருவாக்கிக்குவாங்க. காரெல்லாம் இவங்க தனி சீட்டா பண்ணுவாங்க, தனி பின்னாடி டிக்கில எல்லாம் போடும். முன்னாடி ஃப்ரெண்ட் சீட்ல தான் கார் ஓட்டுறேன், கோ பைலட்ல மேல வச்சுக்கிட்டோம். இது அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, அது இப்ப பைக்ல இருந்தாங்கன்னா மழை பெய்யாம இருந்தா பைக்ல தான் இருக்கும். உண்மையை சொல்றேன், கரெக்டுங்களா? சோ இதெல்லாமே எங்களுக்கு வந்து ரிசல்ட். குரூப்ல மெசேஜ் போடுறேன், என்ன காரிய தடைகள் இருந்தாலும் எவ்வளவு காரிய தடைகள் வந்திருக்கும், வந்தது கட்டிச்சு நொறுக்கிப்போம். சந்தேகம் வந்தது மழைதான். இத்தனை நாளா மழை வந்துச்சா? மழை மறுபடியும் சொன்னானா? நேற்று சாயங்காலம் எதுவுமே. சரி, ரைட்டு. இதுதான் வந்து இந்த பூஜை. ஸோ உங்களுக்கு இந்த பூஜையில ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். பிளஸ் வந்து இப்போ வந்து இவர் வந்து ஞானக்கண் யூடியூப் சேனல்னு வச்சிருக்காருங்க. அந்த சேனல்ல இப்போ நம்ம இந்த கிளாஸ் பத்தின இந்த டீடைல்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிடுவோம். ஓகேவா? அந்த குரூப்ல வந்து அவர் ஷேர் பண்ணிடுவாரு. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதுல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க மந்திரங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, ஓகேவா, அதுல கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓம் பீம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது பாதுகாப்புக்கான மந்திரம். அடுத்த கிளாஸ்ல வசியத்திற்கான மந்திரம் சொல்லிடுவோம். இதே ஃப்ரெண்டோட தான் கொஞ்சம் பீஜ மந்திரங்கள் மட்டும் மாறும், வசியத்திற்கான மந்திரங்கள் இருக்கும். அதுக்கடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா பொருளாதாரத்துக்கான மந்திரங்கள் கொடுக்கும். சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க பூஜைகள் எல்லாம் போட்டு நிபுணத்துவம் பெற்றுருக்கீங்க. இன்னும் ஒரே ஒரு முக்கியம் மட்டும் அதில் சொல்லிடுறேன். அது ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கு இல்லையா, அந்த அதுல ஒரு முத்திரை இருக்கு பாருங்க, அந்த ரிச்சினிஷியாசம் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன பண்ணா அதுல பாத்தீங்கன்னா ரிஷினியாசத்துல லாஸ்டா இருக்கு பாருங்க, ஆம் பீஜம் இருக்கா, வளர்ந்து இருக்கணும். ஆம் பீஜம், வளர்ந்து, ஆம் பீஜம் கிரீம் சக்தி அப்படிங்கறதுல நீங்க உங்க மருத்துவ தரணும். அடுத்து நாக் குரோம் இடது தொடர். அடுத்து குரோம் கீழதம், கொப்புளுக்கு கீழே. இவ்வளத்தையும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மாத்தி மாத்தி இவ்வளவு எடுத்துட்டு வந்தேன். ஓகேவா? ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் ஞாபகம் வைக்க முடியாது. ரெகுலரா நீங்க பூஜை பண்ணாலும் ஞாபகம் வைக்க முடியாது. முத்திரைகள் மட்டும் ஒண்ணு இல்ல. அங்குஷ்டாபியம் ஆம் அங்குஷ்டாபியம் கிரீம் தட்சிணபியம் குரோம் மத்தியவியாபியம் ஆம் அனாமியாபியம் கிரீம் கடஸ்கபியம் ஆம் காதவஷ்டாபியம் ஆம் ஹிருதாய கிரீம் சரசே நமः क्रोम शिवाय वशट आम भवशाय हुम ओम क्रीम मित्राय वशट क्रोम अस्त्राय ओम भूत भूस्व दिग्बंधन इधर लगे அடுத்து அஷ்யஸ்ரீ பிராணபிதிஷ்டே மகாமந்திரஸ்ய பிரம்மா விஷ்ணு சதாசிவ ரிஷி. அடுத்து ரிக்கேஜு சாமதர்வன போட்டு ரிக்கேஜு சாமதர்வன சந்தக அப்படி போட்டு சகல ஜெகத் சிருஷ்டி ஸ்ரீ சம்ஹாரணி பிராண. ஆக்சுவலி நாங்க பண்ற மந்திரம் வேற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணிருக்கோம். இந்த மந்திரமே வந்து பாத்தீங்கன்னா 4 இருக்கு.
So, அதனால சின்ன ஒருத்தமா இருக்காரு பண்ணி நீங்க எடுத்து உள்ள கொடுத்துருவீங்க. கொடுத்துட்டு பீஜம் கிரீன் சக்தி குரோம் கிரீன் கீழகம் வலது மர்மூர்க்கு இடத்துல சுவாதிஷ்டம். ஓகேவா? சோ இதை நான் முதல்ல சொல்லியிருப்பேன், என்னன்னா குழம்பிடுவீங்க. அதான் கடைசியில முடிக்கும் போது சொல்றேன். ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ளோ கிடைச்சிருக்கும் உங்களுக்கு, அதனால சொல்லிருக்கேன். இதை முதல்ல நான் சொல்லியிருந்தோம்னா எல்லாரும் கீழே இருந்து மேல இருக்கும் கையில. ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஃபுட்டு பிளான் பண்ணோம், இது டைமிங் இந்த ரிஷினிய சொல்றீங்க அது அப்பான அடுத்து நம்ம ஆட்கள் வந்து பயன்படுத்திய விஷயங்கள் ரொம்ப அதிகம். சொல்றாங்க, கோவில்ல போயிட்டு நம்ம ஒரு கோவில்ல போய் நம்ம பிரகாரத்துல வந்து வழிபடும் பொழுது கால் மேல கால் போட்டு வழிபடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப மோசமான செயல். கால் மேல கால் போட்டு வழிபடுறாங்க. இந்த மாதிரி கால் போட்டு அந்த கால் மேல கால் போட்டுட்டு விழுந்து போடுது அப்படின்னு சொல்லி அது தவறான செயல். கால் ரெண்டும் விரிச்சுதான் பண்ணக்கூடாது. மனசுல எதுவும் ஓடக்கூடாது. ஓடுது அப்படின்னா உங்களோட கேள்வி கரெக்டா இருக்கும். அந்த இடத்துல மன அமைதியா இருக்கா? மனதை அமைதி படிக்கிட்டு நீங்க என்ன வேண்டுதல் வச்சுக்கீங்களோ அந்த வேண்டுதல் நடக்கும். நிறைய பிரச்சனை யோசனை பண்ணிட்டு போகணும். அங்க கூட எதுவுமே வராது. அதான் நல்லது. சரியா? சரி, உங்களுக்கு இந்த எந்திரம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க சொன்னீங்கன்னா நாங்க ஆசிரமத்துக்கு ஆர்டர் போட்டு கொடுப்போம். ஓகேவா? சோ தேவைப்பட்டுச்சுன்னா யாரும் வாங்கிக்கீங்க. சரி, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்திரம் மட்டும் வேணும் அப்படின்னா, அதாவது எந்திரம்னா இந்த இது மட்டும் மகாவீர் மட்டும் மகாவீர் பிளஸ் இது கீழே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டேக்ல பண்ணிருப்பாங்க. ஸோ இது பண்ணா இது மட்டுமே 7500 வருது சார். ஓகேவா? ஸோ இது வந்து பூஜை பண்ணி கொடுப்பாங்க. பூஜை பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா 10,000 ரூபா 10,800 ரூபா. சுத்தி முறைகள் என்னென்ன சுத்தி முறைகள் இருக்கு அப்படின்னா, முதல்ல வந்து சாணத்துல வந்து ஒரு நாள் ஃபுல்லா வைக்கணும். அடுத்து கோமியத்துல, அடுத்து நெய்யில, அடுத்து தயிர்ல, அடுத்து பால்ல, அடுத்து பன்னீர்ல. ஓகேவா? சோ பன்னீர்ல இதெல்லாம் ஒரு 7 நாள் ப்ராசஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதை நீட்டா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சூரிய ஸ்புடம் போகணும். அடுத்து சந்திர ஸ்புடம் போகணும். அடுத்து 10 நாள் இதுக்கு பூஜை பண்ணணும். இப்போ நான் இதுல கொடுத்துருக்கோம் இந்த பூஜை இல்ல, அந்த எக்ஸ்டெண்டட் விஷன் பூஜை அது வந்து 2.5 மணி நேரம் ஆகும் பூஜை பண்றது ஒரு நாளைக்கு. ஸோ அது மாதிரி 10 நாள் பூஜை பண்ணிருப்பாங்க. அதுக்கு 10,800 ரூபா மொத்தம். இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு ஏரியெல்லாம் சேர்த்து. ஸோ வாங்கி சூழலும் முடியாம வாங்கிக்கங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க ஃபேமிலி உங்க அடுத்த ஜெனரேஷன் வரைக்கும் பர்ஃபெக்டா இருக்கும். ஆனா வாங்கி பிரயோஜனம் இல்லாம வீட்டுல இருக்கு. வாங்குறதா பூஜை பண்ணுவேன், நம்பிக்கை பூஜை பண்ணுவேன் வாங்கிக்கங்க. இல்லன்னா இது வாங்க. அப்படிலாம் சாப்பிட முடியுதா? குருநாதருக்கு நான் போகுது சார். நான்வெஜ் சாப்பிடாம யாராவது இருப்பாங்க? நானும் பியூர் நான்வெஜிடேரியன். புரியுதுங்களா? பியூர் நான்வெஜிடேரியன். எனக்கு கறியில தூக்கமே அப்படி இல்லை.
அவன் சொன்னாரு இந்த மாதிரி இந்த பூஜை பண்ணு சாமி அப்படின்னு. சரின்னு பண்ண ஆரம்பிச்சேன். என்னன்னா சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு மாதிரி பையெல்லாம் புரட்ட ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் மீன் தான். என்ன என் வீட்டுக்காரி சொன்னேன், வீட்டுக்கு அடியில ஆக்சுவலி என்னன்னா நானும் சாப்பிட்டுட்டு இருந்தேன் வீட்டுல எல்லாருமே. சாப்பிடும் போது என்னன்னா ஒரு மாதிரி வயிறு தான் வலிக்க ஆரம்பிச்சோம். பிடிக்காது, சாப்பிடுறதுக்கே பிடிக்காது. அப்படியே ஒரு மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு அதை வெறுத்துருச்சு. நான் உங்களுக்கு சாப்பிடாதீங்கன்னு சொல்லவே மாட்டேன், முடியல இப்ப நம்ம சாப்பிடாம இருக்கோம், வீட்டுல செஞ்சு கொடுத்துருக்கோம். அவங்க சாப்பிட்டாங்கன்னா பாத்துக்கலாம், சாப்பிட முடியாது. ஒண்ணு நான் தானே விரதம் இருக்கேன், நான் தான் எல்லாமே பூஜைக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எங்க வீட்டுக்கு சாப்பிட முடியும், என் பிள்ளைங்க சாப்பிட முடியாது, எல்லாம் அப்படியே வெஜிடேரியனா பண்ணிட்டாங்க. வீட்டுல செய்யறதுதானே சார் சாப்பிடுவோம். அததான் கூட செய்ய சொல்றேன், செய்யுங்க. அதுதான் சொல்றேன், எப்படினாலும் நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுறத பிறந்தவங்க வீட்டுல போயிட்டு வந்து பண்ணணும். ஒரு மென்சஸா இருந்தது அப்படின்னா 3 நாளே பண்ண முடியும். அதான் நம்ம வீட்டுல இருந்தா பிரச்சனை இல்ல. இப்ப அப்பா அப்படின்னாலும் 3 நாள் காரிய முடியும். 3 நாள் அப்படிங்கிறது ஒரு சில இடத்துல மறுநாளே வச்சிருக்காங்க. மறுநாளே வச்சிருக்காங்க. அது 3 நாள் கண்டிப்பா முடிச்சிருந்தாலும் ஆமா. ஓகே, நான் சொல்லுறேன். நான் உங்களுக்கு பூஜை முடிச்சுட்டு போலாம். காலையில பூஜை முடிச்சிடும், அதுக்கப்புறம் சரி, 120 நாள் பிளான் பண்ணிட்டேன். 120 நாள் பிளான் பண்ணும்போது நம்ம பங்குனி யுத்தத்துக்கு வருஷம் குலதெய்வம் போயிட்டு போறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் போவோம். பங்குனி யுத்தத்துக்கு போவோம். என்ன ஆச்சு அப்படின்னா, நான் அந்த பூஜைக்கான எல்லா இதுவுமே ரெடி பண்ணிட்டேன். நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா, பங்குனித்துல முடிச்சுட்டு போயிட்டு வந்துட்டு மறுநாள் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், பூஜை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அடுத்து ஆனா நமக்கு கியூரியாசிட்டி சீக்கிரம் வரும். ஆனா என் குருநாதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, ஒரு நாள் தான் ஸ்கிப் பண்ணுறேன். 120 நாள்ல ஒரு நாள் தான் ஸ்கிப் பண்ணுறேன். ஒரு நாள் தான் ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணணும், பங்குனித்துறதுக்கு அன்னைக்கு முடிச்சு பூஜை முடிச்சு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா கரெக்டா எங்களுடைய குலதெய்வ கோயில் திருவிழா ஆடி வெளியில வரும். அப்ப கரெக்டா 120 நாள் அப்படிங்கிறது எங்க ஆடிவெளி கோயில் திருவிழா முடிஞ்சு 2 நாள் கழிச்சு 120 நாள் கம்ப்ளீட் ஆகிடும். என்னடா இது அப்படியே நம்ம கணக்கு போடுவோம்ல, டேட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும், எத்தனை தேதி கோயில் திருவிழா எல்லாம் வரல தெரியலையா அப்படின்னு நான் பாக்கிறேன். பண்றாங்களே நம்ம என்ன பண்றது, பூஜைக்கு எனக்கு தெரியாது, எனக்கு பூஜை நான் பண்ணு நினைச்சீங்க எல்லாரும் ரெடி பண்ணி கொடுக்காது. கரெக்டா பங்குனித்துறதுக்கு ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி எங்க ரிலேஷன் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. இறந்துட்டாங்க அப்படின்னா கோயிலுக்கு போகக்கூடாது. ஒரு வாரம் எங்க ஊருக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகக்கூடாது, பங்காளி இல்லையா, ஒரு வாரத்துக்கு போகக்கூடாது. அப்ப பங்குனித்துறதுக்கு கோயிலுக்கு போகல. இவரே டக்குனு உடனே இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சு சேர்ந்து கேட்ட அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம இங்க ஸ்டார்ட் பண்றது ஒரு தவறு இல்லைங்களா சார்? ஒண்ணும் கிடையாது, இந்த உயிர் பிறக்குது போகுது அவ்வளவுதான். பிராமணர்களுக்கு தீட்டே கிடையாது. பெத்த பிள்ளை இறந்தா கூட அவங்க மனசுல அடுத்த நிலைக்கு போயிட்டாங்க அப்படி கிடைப்பாங்க. அதனாலதான் அவங்களுக்கு தீட்டு கிடையாது. புரியுதுங்களா? தீட்டு அப்படிங்கிறது என்னது, மன சங்கடத்துல இருக்கிறது. இதான் சோ ஏன் அப்படி காலையில இறந்துருக்காங்க, சாயங்காலம் அவங்களுக்கு தீட்டு கிடையாது. அதனால காலையில கோயிலுக்கு போயிடுவாங்க. நானும் அந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டேன். அவங்க இறந்துட்டாங்க சரி கேட்டோட மறுநாள் பூஜை ஸ்டார்ட் பண்ணேன். 120 நாள் வரிசையா முடிச்சுட்டு கோயில் திருவிழாக்கு போயிட்டேன். சோ அந்த வைராக்கியம் இருக்கும். வெளியூர் போனாலும் செய்யலாம், என்ன ஊருக்கு கொண்டு போனாலும் எடுத்து போய் ஒரே வீட்டுல